அதிமுக எதிர்கட்சியா செயல்படாதனால தான் இன்னைக்கு திமுக எதிர்கட்சியா செயல்பட்டு இன்னைக்கு டிவிகேக்கும் திமுகவுக்கும் ஒரு போட்டி நகர்ந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் காலேஜ் முடிச்சுட்டு வந்த ஒரே வருஷத்துல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய குறிக்கோள், எங்களுடைய தலைவருடைய குறிக்கோள். கரூருடைய பிரச்சனை யாரால உருவாக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். அவர் 24 மணி நேரத்துல 22 மணி நேரம் ரோட்ல நடக்கிறது ரெடியா இருக்கிறார். மராத்தன்மை ஓரத்துக்கு ரெடியா இருக்கிறார். இப்ப கூட சேலத்துல கேட்டோம், அவங்க என்ன பர்மிஷன் கொடுத்தாங்க? ஒரு அரசு நிர்வாகம் டிரான்ஸ்பரன்சியா செயல்பட்டாதான் ஊழலை ஒழிக்க முடியும். ஊழலை ஒழிக்கணும்னா டிரான்ஸ்பரன்சியா சட்டசபை சட்டமன்றத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை ஒளிபரப்பணுங்கிறது எங்களோட கோரிக்கை. அவருடைய பேச்சு தாக்கம் ஏற்படுத்தலைன்னா 5 கோடி பேர் எப்படி டிவியில பார்ப்பாங்க? இல்லைன்னா நீங்க மித்த எந்த தலைவர்களை காலையில இருந்து நைட் வரைக்கும் 10 மணி நேரம் 12 மணி நேரம் நீங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்றீங்க? எங்க தலைவர் வச்சு கூட்டத்தை பண்ண முடியாது. இதுதான் பிரச்சனை. செக்குலரிசம் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லுவாங்க, உருட்டுவாங்களே என்னமோ இந்தியா கூட்டணி, மத சார்பற்ற கூட்டணி. டெய்லி அறிக்கை ஒரு அரசியல் கிடையாது. மாற்றத்துக்காக நான் வந்திருக்கேன். டெய்லி டுட்டு போறதுக்காக நான் வரல, மாற்றத்துக்காக வந்திருக்கேன். நூங்கம்பாக்கத்துலயோ இல்ல மவுண்ட் ரோட்லயோ போய் சும்மா ஒரு 300 பேர் வச்சு போர்டு பிடிச்சிட்டு நானும் போராட்டம் பண்ணேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போய் அதே கட்சி கூட சேர்றதுக்கு நாங்க போராட்டம் பண்ணல. முதல் முறையா காங்கிரஸ்ல திரு ராகுல் காந்தி அவர்கள் கிரீஷ் சோடங்கர்னு ஒரு சுயமரியாதை தலைவர் அமைச்சிருக்காரு. புதுசா வந்த டிவிகேவுடைய எழுச்சி என்னன்னு காங்கிரஸ் டேட்டா எடுத்துட்டாங்க. திமுகவுடைய ஓட் பேங்க் இன்னைக்கு 21% இருந்து 22% ஆயிடுச்சு. திமுக பீரியட்ல தான் நடந்துச்சு. திமுக எஸ்பி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, 7:45 வரைக்கும் அது நடந்ததே தெரியாதான் அப்படின்னு சிபிஎல் என்கொயரியில சொல்லியிருக்காரு. அது தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு தாங்க வரேன். நீங்க கேள்வி கேட்டுறீங்க, நான் உள்ள ஆரம்பத்துல ஆரம்பிக்கணும்ல. எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஒரு முக்கியமான பிரச்சனையை நோக்கி சென்றுட்டு இருக்கு. அதை நேற்று பார்த்துருப்பீங்க. திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் 187 5.5 லட்சம் அரசு பணிகளை உருவாக்கும்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 5 லட்சம்னா இந்நேரம் 27-28 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி இருக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முக்கியமான பிரச்சனை என்னன்னா, முதல்ல பெண்கள் பாதுகாப்பு. அந்த பெண்கள் பாதுகாப்பு ஏன் கேள்விக்குறியாகுதுன்னா, மது மற்றும் கஞ்சாவோட விற்பனை அதிகம். படிப்படியா மதுவை குறைக்கணும்னு சொன்னக்கூடிய ஆட்சி கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபாய் சேல்ஸ் இருந்த 21 காலகட்டத்தில் சேல்ஸ் இருக்கும் பொழுது ரொம்ப கடுமையா அன்னைக்கு இருந்த எதிர்கட்சி தலைவர் மதுவை படிப்படியா குறைப்புன்னு சொல்லிட்டு கொரோனா காலத்துல குடும்பத்தோட நின்று கருப்பு கொடியை காமிச்சாரு, கருப்பு சட்டை போட்டாரு, தன்னுடைய மகனோட நின்று கை காமிச்சாரு. தமிழ்நாடு முழுசும் போராடினாங்க. ஆனா அதே மது இன்னைக்கு 50,000 கோடியை கடந்து 55,000 கோடியை நோக்கி போயிட்டு இருக்கு. அதோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, கண்ணுக்கு தெரியாத கஞ்சாவோட சேல்ஸ். எங்களை பொறுத்த வரைக்கும் மது விற்பனையோட தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தெருவிலையும், ஒவ்வொரு பள்ளியிலையும், ஒவ்வொரு கல்லூரியிலையும் டாஸ்மாக் கடைகளோட அதிகமாக விற்பனை பண்ணிட்டே இருக்கிறாங்க. நேற்று நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு 16 வயசு ஒரு பெண்ணுன்னு சொல்றது ஒரு குழந்தை கஞ்சா சேல்ஸ் பண்ணி காவல்துறையில் எப்படி பேசிட்டு இருப்பீங்கன்னு பார்த்துருப்பீங்க. இதுதான் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பிரச்சனை. அந்த கஞ்சா சேல்ஸே கிட்டத்தட்ட 60,000-70,000 கோடி ரூபாய்க்கு மேல சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனா அது விற்கக்கூடியவங்கள இது வரைக்கும் காவல்துறையோ இல்ல முதலமைச்சர் ரிவ்யூ மீட்டிங் போட்டு இது வரைக்கும் கைது செஞ்சதே கிடையாது. இதை பயன் பண்ண நடிகர்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா கஞ்சாவை விற்கக்கூடிய மிகப்பெரிய நெட்வொர்க்கை இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணப்படலை. திமுகவுடைய ஒரு கவுன்சிலருக்கோ ஒரு எம்எல்ஏக்கோ ஒரு எம்பிக்கோ தன்னுடைய தெருவிலையோ தன்னுடைய தொகுதியிலையோ அவங்களுக்கு தெரியாம ஒரு வீடு கூட கட்ட முடியாது, அவங்களுக்கு தெரியாம ஒரு தொழில் செய்ய முடியாது, அவங்களுக்கு தெரியாம ஒரு ரோடு போட முடியாது. உடனே நின்றுடுவாங்க கமிஷனுக்காக. ஆனா தெரு தெருவா வைக்கிற கஞ்சாவோட சேல்ஸ்
திமுக நிர்வாகிகளுக்கு தெரியாதா? இல்லை காவல்துறையை வந்து யார் வந்து அவங்களோட பணியை செய்ய விடாமல் நிப்பாட்டுறது? அப்போ இவ்வளோ பெரிய சேல்ஸுக்கு எப்படி டாஸ்மாக் கடையில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கடை இருக்கிற மாதிரியோ டூப்ளிகேட் கடை தமிழ்நாடு முழுசும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஓட்டி 10 ரூபாய் எடுத்து மிகப்பெரிய மோசடி இருக்குன்னு பெரிய பெரிய ஏஜென்சிகள் சொல்றாங்களோ, திமுகவுடைய தேர்தல் நிதிக்காக டாஸ்மாக் மூலியமாகவும் டூப்ளிகேட் மதுபான கடைகள் மூலியமாகவும் எப்படி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி கஞ்சாவுடைய சேல்ஸ் அது மூலமா வரக்கூடிய பணம் வரக்கூடிய தேர்தல் நிதிக்காக திமுக செலவு பண்ண போகுதுங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. உடனடியாக ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய ஏஜென்சிகள் விசாரிக்கணும், நார்கட்டிக்ஸ் விசாரிக்கணும். மிகப்பெரிய பணத்தை வந்து திமுக உருவாக்கிட்டு இருக்கு இந்த கஞ்சா சேல்ஸ் மூலியமாகவும் ட்ரக்ஸ் சேல்ஸ் மூலியமாகவும். இதுல பல்வேறு திமுக எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் உடன்பட்டிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த கஞ்சாவுடைய சேல்ஸுடைய முக்கியமான நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை. காவல்துறையை முடக்கி வச்சிருக்காங்க, யாரையும் கைது செய்யப்படாம. இது நம்பர் 1 எங்களுடைய அனலைஸ் படி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள். திமுகவுடைய தேர்தல் பணம் கஞ்சா மூலியமாக கஞ்சா சேல்ஸ் மூலியமாக மிகப்பெரிய பணத்தை வந்து உருவாக்கிங்கிறது எங்களுடைய. இல்லைன்னா எப்படி வந்து ஒவ்வொரு தெருவிலையும் விற்கிறது? 16 வயசு குழந்தை எப்படி ஒரு கஞ்சா சேல்ஸை பண்ண முடியும்? ட்ரக்ஸ் சேல்ஸ் எப்படி பண்ண முடியும்? ட்ரக்ஸ் உடைய சேல்ஸ் பல்லாயிரம் கோடிகளை கடந்துட்டு போயிட்டு இருக்கு. இதற்கு திமுக மிகப்பெரிய பணத்தை இது மூலியமா உருவாக்கிட்டு இருக்காங்க. நம்பர் 1. இது ஏன் நாங்க வந்து குரல் கொடுக்கிறோம்னா, இப்ப ரீசெண்டா உங்களுக்கு தெரியும் பீகார்ல வந்து சட்டம் ஒழுங்கா சரியில்லை அப்படின்னு. ஆனா பீகார்ல இருந்து வந்த ஒரு குடும்பம் இந்த ட்ரக்ஸ் மூலியமாவும் இந்த மது மூலியமாவும் ஒரு குடும்பத்தையே இன்னைக்கு வந்து கொலை பண்ணி தூக்கிற அளவுக்கு நடக்குன்னா, பெண்களுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய அளவில் நம்ம எல்லோரும் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு. திமுகவுடைய 187வது வாக்குறுதிப்படி 5 லட்சம் பேரை வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. 28 லட்சம் பேரை இன்னைக்கு உருவாக்கி இருக்கணும். ஆனால் நிதியமைச்சர் சட்டசபையில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. முதலமைச்சர் 110 விதியின் கீழே இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. வரக்கூடிய சட்டமன்றத்தில் தயவு செஞ்சு சட்டமன்ற விவாதங்களில் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு கோரிக்கை வச்சாங்க, லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும், நேரலையாக ஒளிபரப்புன்னு சொன்னாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது நேரலையாக ஒளிபரப்புன்னு சொன்ன திமுக இன்னைக்கு ஆளுங்கட்சியான பிறகு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணல. லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும். எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கேள்விகளை கேட்கணும். என்ன கேள்வி அப்படின்னா, மக்கள் மன்றத்தில் நாங்கள் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் 38 மாவட்டத்தில் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் வேலை கேட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் சும்மா பேரளவுக்கு வெறும் அப்ளிகேஷன் வாங்கக்கூடிய இடமா இருக்கு. ஒவ்வொரு கிராமத்திலிருந்து ஒரு விவசாயி, ஒரு நெசவாளி, ஒரு மீனவ குடும்பம், இது மாதிரி ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கவங்க கஷ்டப்பட்டு தன்னுடைய வருவாயை, தன்னுடைய பிள்ளைகளை வந்து எஜுகேஷனுடைய ஃபீஸ் காலேஜ்லேயும் இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சு ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான மாணவர்கள் படிச்சுட்டு வெளியே வராங்க. பெருசாக பேசிக்குவாங்க, இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிக கல்லூரி இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, மெடிக்கல் காலேஜ் இருக்கு, ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு, தனியாருடைய பங்கு ரொம்ப அதிகமாக நாங்கள் வந்து கொண்டு வந்தோம், அரசோடைய இன்வெஸ்ட்மெண்ட் எஜுகேஷன்ல இருக்கு அப்படின்னு. ஆனால் அதிலிருந்து படித்து வரக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு MBA படிச்சா 6000 ரூபாய் சம்பளம் கூட கிடைக்கிறது இல்லை. அப்ப அதுல இருந்து படித்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன இந்த அரசு கமிட்மெண்ட் கொடுத்துச்சு? தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிப்படி 28 லட்சம் பேர் வேலைவாய்ப்பை உருவாக்கிட்டாங்களா? அப்படி சட்டசபையில் பேசும் பொழுது சட்டசபையை நேரலையில் ஒளிபரப்பணும். முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவரோ எதிர்கட்சியிலிருந்து ஒரு கேள்வி கேட்டா நேரலையில் பதில் சொல்லணும், முதல் லைவ்ல பதில் சொல்லணும் முதலமைச்சர். இது வரைக்கும் யாராவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா அங்கிருந்து ஒரு துண்டு சீட்டு வரும் முதலமைச்சருக்கு, அது வரைக்கும் கேமராவை காமிக்க மாட்டாங்க.
எதிர்கட்சி தலைவர் பேசினவொடனே அந்த துண்டு சீட்டை பார்த்து படிச்சுட்டு எதிர்கட்சி தலைவருக்கு பதில் சொல்லிட்டாரு முதலமைச்சர்னு பெருமையா எல்லாரும் கைத்தட்டி உட்கார வச்சிருவாங்க. இப்படி ஒரு ரோபோ முதலமைச்சரை தான் சட்டசபை உருவாக்கிட்டு இருக்கு. முதல்ல எதிர்கட்சி தலைவர்கள் சட்டசபையை மாண்புக்கு ஏற்ற மாதிரி நேரலையில ஒருங்கிணைக்க எப்படி இன்னைக்கு நம்ம சொல்றோம் பிஜேபி ஜனநாயகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கு, அங்க நடக்கக்கூடிய ஜனநாயக போராட்டத்துக்கு காங்கிரஸுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம். கண்டிப்பாக ஜனநாயகம் முடக்கப்படும் பொழுது நம்ம கேள்வி எழுப்புறோம். அது எப்படி எழுப்புறோம்? பாராளுமன்றம் லைவ் டெலிகாஸ்ட் ஆகுது, எதிர்கட்சி தலைவர் கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கு ஆப்போசிஷன்ல இருக்கிறவங்க ஸ்பீக்கர்ஸ் நிப்பாட்டுறாங்க, உடனே நம்ம கொஸ்டின் கேட்குறோம். ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டசபையில் என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. சட்டசபைக்குள்ள போகும்போது துணை முதலமைச்சர் புகழ்றதுக்கும் முதலமைச்சர் புகழ்றது மட்டும்தான் வெளியே வருது, இல்லை அமைச்சர்கள் பேசுறது மட்டும்தான் வெளியே வருது. ஜனநாயகத்தின் குரலாக இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் பேசுறதை என்னைக்குமே டெலிகாஸ்ட் பண்ணது கிடையாது. ஸோ அப்படி 30 லட்சம் பேர் இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணி 17 லட்சம் பேர் இதில் பெண்கள், 13 லட்சம் பேர் ஆண்கள் இந்த வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய. ஏன்னா ஒரு வேலைங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. படிச்சுட்டு வீட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்காத பொழுது எந்த மாதிரியான நெருக்கடிகள் இருக்குன்னு இவங்களுக்குலாம் தெரியாது. தன்னுடைய மகனை எடுத்தோடனே முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆக்கிற முதலமைச்சருக்கு தெரியாது. ஒவ்வொரு மகளும் ஒரு வேலை வாய்ப்புக்காக அரசு வேலைவாய்ப்பு முகாமில் ஏறி இறங்கும் பொழுது அதோட வழி என்னன்னு தெரியாது. அதையும் மீறி படிச்சு இப்ப நடந்து முடிஞ்ச குரூப் எக்ஸாம்ல கிட்டத்தட்ட 4 லட்சம் பேருக்கு பட்ட மாணவ மாணவிகள் எக்ஸாம் எழுதினாங்க. என்ட்ரன்ஸ் 828 போஸ்டிங், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை கிளியர் பண்ணி செகண்ட் லெவல்ல எக்ஸாம் எழுதின மாணவர்கள் எக்ஸாம் ரூம் போனாங்க, எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் சென்டென்ஸை மாற்றி அனுப்பிச்சு விட்டு நடுவில் எக்ஸாமினேஷன் கேன்சலுங்கிறாங்க. இது வரைக்கும் தமிழக வரலாற்றில் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஒவ்வொரு மாணவனும் தன்னுடைய மாவட்டத்திலிருந்து கிளம்பி வரும் பொழுது எவ்வளோ கஷ்டப்பட்டு பஸ்ஸில் ஏறி ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காம சென்னையில் ஹோட்டலில் எங்கே தங்கணும்னு தெரியாமல் தெருவுலையும் பீச்சிலையும் படுத்துட்டு எக்ஸ்ட்ரா பேர் எக்ஸாம் எழுதினாங்க. முதலமைச்சருக்கு தெரியுமா இல்லை அமைச்சருக்கு தெரியுமா? அப்போ இன்னைக்கு இருக்க ஒரு அரசு வேலை வாய்ப்பை கூட, ஒரு என்ட்ரன்ஸை கூட, ஒரு எக்ஸாம் எழுத வைக்க முடியாத ஒரு நிர்வாக திறனற்ற அரசு தான் இந்த திமுக அரசு. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எக்ஸாம் எழுதிய எல்லா மாணவர்களுக்கும் இழப்பீடு கொடுக்கணும். அதை நாங்கள் வலியுறுத்துறோம். 30 லட்சம் பேர் பதிவு பண்ணவர்களுக்கும் உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிப்படி 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தரன்னு சொன்ன வாக்குறுதிக்கும் வரக்கூடிய சட்டமன்றத்தில் வெள்ளை அறிக்கையை முதலமைச்சர் தாக்கல் செய்யணும். அதுல எத்தனை லட்சம் பேருக்கு திமுக இது வரைக்கும் ஏற்படுத்தியிருக்கு? இந்த உள்ளாட்சி நிர்வாகத்தில் டெம்பரவரி அப்பாயின்மெண்ட் பண்ணவங்க, இந்த பிரைவேட்டா வேலை வாய்ப்பு முகாம் நடத்திட்டு நாங்கள் இத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருன்னு சொன்னது, இதெல்லாம் ஒரு பொய் கணக்கு. அதாவது 12 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு முதலீடு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழக வரலாற்றிலேயே ஒரு நிர்வாக திறனற்ற, பினான்ஸை பத்தி தெரியாத ஒரு முதலமைச்சர்னா இந்த முதலமைச்சர் தான், மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள். 2021 பிடிஆர் அவர்கள் நிதிநிலை குழுவில் இருந்தார். ஓபிஎஸ் அவர்கள் முதல்ல நிதியமைச்சராக இருக்கும் பொழுதோ அன்னைக்கு இருந்த கட்சியை பார்த்து கொஸ்டின் கேட்டாங்க. இந்த அரசுக்கு நிதி தெரியல, கடனாக வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய கிளைம் பண்ணார். அன்னைக்கு இருந்த முதலமைச்சர், அன்னைக்கு இருந்த எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சரை பார்த்து சொன்னார். அன்றைக்கு மொத்தம் எத்தனை லட்சம் கோடி இருந்துச்சு? 2021 விட்டுட்டு போகும்போது 4.5 லட்சம் கோடி தமிழ்நாட்டுடைய கடன். ஆனா இன்னைக்கு எவ்வளவு லட்சம் கோடி இருக்கு? இது வரைக்கும் மொத்தம் 40 வருஷமா இருந்த முதலமைச்சர்கள் மொத்தமா தமிழ்நாட்டில் வாங்கி வச்ச கடன் 4.5 லட்சம் கோடினா, இந்த 5 வருஷத்துல 9 லட்சம் கோடி முடிஞ்சு 10 லட்சம் கோடி நோக்கி போயிட்டு இருக்கு. வரக்கூடிய இதில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்ப 3-4 முதலமைச்சர்கள் 30-40 வருஷமா தமிழ்நாட்டுடைய கடனை 4 லட்சம் கோடிமா வச்சிருந்த ஒரு தமிழ்நாட்டுடைய நிர்வாகம் மொத்தமே 4 வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு
இன்னைக்கு 10 லட்சம் கோடி கடனை நோக்கி தமிழ்நாடு போய் இழுத்துட்டு இது திராவிட மாடல்னு சொல்றாங்க. இது திராவிட மாடலா இல்ல கடன் மாடலா? உடனே வந்து வளர்ச்சி வந்துருச்சு. பத்திரிகையாளர் ஒன்னே ஒன்று கேட்கிறேன், ஒரே ஒரு ஸ்கீம் எந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க? எல்லாம் பேரளவில் இருக்கு, எல்லாம் அறிவிப்பு லெவலில் இருக்கு. இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கி எந்த ஸ்கீமை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க? ஏதாச்சும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் ஏதோ ஒன்று பேர் சொல்ற மாதிரி? அப்போ எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுமே இது வரைக்கும் உருவாக்கல, கம்ப்ளீட் செய்யல. எல்லா இடத்துலையும் ஊழல், கனிம வள கொள்ளை, அதை கேள்வி கேட்டால் பத்திரிகையாளர் அடிக்கிறது, பத்திரிகையாளர் அடிச்சுட்டு அந்த பத்திரிகையாளரே தன்னை தானே அடிச்சுக்கிட்டு மித்தவங்களை அடிச்சுட்டேன்னு அவர் மேலே எஃப்ஐஆர் போடுறது. இந்த மாதிரி இந்த அரசு நிர்வாகமே தெரியாம ஒரு ரோபோ முதலமைச்சர் வச்சுக்கிட்டு ஒரு நிர்வாகமற்ற கடனில் 10 லட்சம் கோடியில் கடனை தள்ளிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே கொடுக்காம வெறும் ஒரு பெயரளவில் டெய்லி வந்து போட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு வாக்குறுதி மட்டுமே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அரசை பார்த்துட்டு இருக்கோம். அதில் ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு வழி எங்களுக்கு வந்து எங்கே வந்துருச்சுன்னா, எக்ஸாமினேஷன் ரூமில் போயிட்டு 4,20,000 பேர் எழுதி அதிலிருந்து 9,000 பேருக்கு மேற்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து எழுத வச்சு அதை கேன்சல் பண்ணி அவங்களை மன உளைச்சல் ஆக்குறதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதற்கு பின்புலம் மாண்புமிகு அமைச்சர் நேரு அவர்கள் மீது நடத்திய இடி ரைடா, இல்லை அந்த இடி ரைடு மூலம் வெளிவந்த டாக்குமெண்ட்ஸா? ஒவ்வொரு அரசு பணிக்கும் 25 லட்சம் 35 லட்சம்னு ஊழல் செய்யறாங்களே, அதோடைய ஒரு ப்ரூஃப் கிடைச்சதுக்கான வெளிப்பாடா? இது வரைக்கும் யாரும் பதில் சொல்லல. சிஎம்ஓ ஆபீஸ்ல இருந்து பதில் சொல்ல, அமைச்சரும் பதில் சொல்ல, எல்லாரும் உடனே டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனடியாக துறையோட அமைச்சர் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும். இதற்கு தார்மீக பொறுப்பேற்று அமைச்சர் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்யணும். முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில் இதுக்கு விளக்கம் கொடுத்தே ஆகணும், நேரலையில் விளக்கம் கொடுக்கணும். பாராளுமன்றத்தில் நேரலையில் ஒளிபரப்பும் பொழுது எப்படி ஜனநாயகத்தை காப்பாற்ற எல்லாரும் குரல் கொடுக்கிறோமோ, தமிழக சட்டமன்றத்திலையும் நேரலில் தமிழக மக்கள் பார்க்கறதுக்கூடிய வாய்ப்புகளை இந்த அரசு உருவாக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த அரசு இந்த அரசும் ஜனநாயகமற்ற அரசுங்கிறத நாங்கள் பதிவு பண்றோம். ஓகே, எனி क्वेश्चन? சட்டமன்றத்துல வந்து விஷயம் சொல்றீங்க, ஆனா எடப்பாடி போயிட்டு மக்கள் விஷயங்களை பேசுறதுக்கு முன்னாடியே வெளிநடப்பு நடத்துறதுல தான் குறியா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களும் அவங்களுடைய கடமையில இருந்து தவறுறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்காம ஏன் வந்து வெளிநடப்பு செய்யறாங்க? பொதுவா வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது ஸ்டாலின் சார் வெளிநடப்பு செஞ்சிருக்காரு. பொதுவா எதிர்கட்சிகளை வந்து பேச விடாம நிப்பாட்டுறது தான் வந்து வாய்ப்பு கொடுக்காம இருக்கும்போது வெளிநடப்பு செய்வாங்க. அப்ப அவர் எதுக்கு வெளிநடப்பு செய்யறங்கிறது இது வரைக்கும் நமக்கு எந்த விதமான தகவலும் வந்ததே கிடையாது. அப்ப எப்படி பாராளுமன்றத்தில் வந்து ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ ஒரு டிரான்ஸ்பரன்சியா லைவை வந்து நேரலையா வந்து எப்படி ஒளிபரப்புறாங்களோ, அதே மாதிரி எல்லா மீடியா சேனல்ஸ்க்கும் ஒரு லிங்க் எடுத்து சட்டசபையில் நடக்குதுங்கிறத ஒளிபரப்பட்டுமே. அப்ப எதிர்கட்சி தலைவர் அவருடைய பணியை செய்ய விடாம வெளிநடப்பு செய்யறாரா, இல்ல முதலமைச்சர் அவர்கள் வந்து எதிர்கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்குறாரா இல்லையாங்கிறது நேரலையில் பண்ணி ஏன் டிரான்ஸ்பரன்சியான ஒரு கவர்னன்ஸ் உருவாக்க மாட்டேங்கிறாங்க? இந்த கொஸ்டின்ஸை வந்து பத்திரிகையாளர்களையே இது வரைக்கும் கேட்கல. முதலமைச்சரை பார்த்து இது எதிர்கட்சியா இருக்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது தானே, நேரலையில் ஒளிபரப்புங்க, எனக்கான பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு வந்து அன்னைக்கு இருந்த இபிஎஸ் அவர்களை பார்த்து கொஸ்டின் கேட்டது தானே. அதுதான் நாங்கள் பதிவு பண்றோம். சட்டசபையை முதல்ல நேரலில் ஒளிபரப்பு பொதுமக்கள் பார்வைக்கு கொண்டு வாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ அவர்களும் சரி, அமைச்சர்களும் சரி, முதலமைச்சரும் சரி, மக்கள் பார்வை முன்னாடி மக்களுக்காக என்ன செய்யறாங்கிறத வரக்கூடிய மானிய கோரிக்கையிலிருந்தே நம்ம வந்து ஒளிபரப்ப நாங்கள் கேட்கிறோம். இது எங்களுடைய கோரிக்கையில் எங்களுடைய மக்களுடைய உரிமை அப்படின்னு நாங்கள் சொல்றோம். அதிமுக மீது தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை நீங்க முன்வச்சீங்க. அதிமுக ஒரு பிரதான எதிர்க்கட்சி, அதை சரியா கையாளுதுன்னு நினைக்கிறீங்க? அதிமுக எதிர்கட்சியா செயல்படாதனால தான் இன்னைக்கு திமுக எதிர்கட்சியா செயல்பட்டு இன்னைக்கு டிவிகேக்கும் திமுகவுக்கும் ஒரு போட்டி நகர்ந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக அதோடைய தேர்தலை நீங்க பாப்பீங்க. அரசு பணிகள் குறித்து பேசுனீங்க சார், அது தேர்தல் அறிக்கையில எதுவும் அதை பத்தி இருக்குதா? நீங்க என்ன செயல் திட்டம் வச்சிருக்கீங்கன்னா, நீங்க குற்றச்சாட்டை முன்வைக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட மாற்று திட்டம் என்ன? கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் அவர்கள் முக்கிய பிரச்சனையாக இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை பத்தி முதல்ல வந்து
அதை நோக்கி தான் வந்து இந்த மேனிஃபெஸ்டோவை ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ பெண்களுடைய பாதுகாப்பு, இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு, தமிழ்நாட்டில் காலேஜ் முடிச்சுட்டு வந்த ஒரே வருஷத்துல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய குறிக்கோள், எங்களுடைய தலைவருடைய குறிக்கோள். கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவார். அது தேர்தல் அறிக்கையில தலைவர் வெளியிடுவார். விஜய் முதல்ல வீட்டை விட்டு வெளியே வரணும், ஒரு வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மக்கள் சந்திப்பும் உங்க கண்ணு முன்னாடியே நடந்துச்சு. ஒவ்வொரு மாவட்டத்துடைய பிரச்சனைகளை பேசினாங்க. கரூருடைய பிரச்சனை யாரால உருவாக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு நார்மலான கட்சி தலைவர் வெளியே சொல்றதுக்கும் ஒரு கட்சி தலைவர் வந்தா 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் வரும்பொழுது மக்களுடைய பாதுகாப்பை சார்ந்து நாங்க காவல்துறையோடைய பர்மிஷனை நாட வேண்டிய சுச்சுவேஷன் எங்களுக்கு இருக்கு. ஒரு 30 வருஷ வாழ்க்கையில நம்பர் 1 ஆகிறதுக்கு 16 மணி நேரம் 18 மணி நேரம் உழைச்சி அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. வீட்டில் யாரும் சும்மா இருந்து சினிமா துறையில நம்பர் 1 ஆக முடியாது. 18 மணி நேரம் உங்களுக்கு தெரியும் சினிமா துறையை பத்தி. 16 மணி நேரம் 18 மணி நேரம் உழைச்சா மட்டும்தான் அந்த இடத்த நீங்க ஹோல்ட் பண்ண முடியும். அப்ப 18 மணி நேரம் உழைச்சி அவருடைய துறையில நம்பர் 1 இருக்கிறவருக்கு அந்த துறையை தூக்கி போட்டுட்டு இந்த துறையில நம்ம மக்கள் முன்னாடி ப்ரூவ் பண்ணோம்னா அவர் 24 மணி நேரத்துல 22 மணி நேரம் ரோட்ல நடக்கிறது ரெடியா இருக்கிறார். மராத்தன்மை ஓடுறதுக்கு ரெடியா இருக்கிறார். ஆனால் காவல்துறையோட பர்மிஷன் என்ன சொல்லுது? எஸ்ஓபி நீங்க படிச்சீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு பத்திரிகையாளர் எஸ்ஓபியை படிங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த முதலமைச்சரும் இந்த மாதிரி எஸ்ஓபியை பதிவு பண்ணதே கிடையாது. 30 நாள் ஆகும். மக்களுடைய பாதுகாப்புக்கு அந்த கட்சி கூட்டம் தான் பொறுப்புன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஆர்மட் போலீஸ் இருக்கு. உங்களுக்கு தெரியும் எதுக்காக இருக்கு? இந்த மாதிரி கூட்டம் வரும்பொழுது, திருவிழாக்கள் வரும்பொழுது மக்களுடைய பாதுகாப்பு அவங்க உறுதி செய்யணும். அவங்க சொல்லி நாங்க செய்யலைன்னா அப்போ நம்ம பர்மிஷன் டினே பண்ணலாம். நாங்க எங்களுடைய கோரிக்கையை நாங்க தலைவர் வராரு, பர்மிஷன் வராருன்னா எங்களுடைய கோரிக்கைப்படி மக்கள் திருச்சி கூட்டம் நீங்க பார்த்திருப்பீங்க. 7க்கு 11 கிலோமீட்டருக்கு 7 மணி நேரம் ஆச்சு. திருவாரூர் கூட்டம் 3 கிலோமீட்டருக்கு 3 மணி நேரம் ஆச்சு. அப்போ மக்களுடைய கமிட்மெண்ட் அதிகமா இருக்கும் பொழுது எங்களுடைய நிர்வாகிகள் 2000 பேர் இருக்கலாம். எந்த கட்சியா இருந்தாலும், திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது கூட நிர்வாகிகள் 2000-3000 பேர் பாதுகாப்பு பண்ணி கொடுக்கலாம். ஆனால் காவல்துறை கிட்ட தான் ரோடோடைய கண்ட்ரோல் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எந்த ரோட்ல யாரு வரணும், எதை எப்படி பிளாக் பண்ணணும்னு அவங்க கண்ட்ரோல் இருக்கு. அப்ப 6 கூட்டம் முடியறதுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய இழப்பை நாங்க பார்த்துட்டோம். அந்த இழப்பு எங்களுக்கு நடக்கக்கூடாம இருக்கணும்னு, இன்னும் நடக்கக்கூடாது இருக்குங்கிற தலைவருடைய மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களுடைய பாதுகாப்பு நோக்கி நாங்க போயிட்டு இருக்கோம். அப்ப ஒரு தலைவருடைய வருகை பிரச்சாரம்ங்கிறது முழுக்க முழுக்க காவல்துறையோடைய சப்போர்ட்டோட தான் நாங்க நடத்த முடியும். அவர் வீட்டில் உட்காந்து என்ன பண்ண போறாரு? அடுத்த 30 வருஷத்துக்கு என்னுடைய வாழ்க்கை, 40 வருஷத்துக்கு நான் சாவர வரைக்கும் அரசியல் சொல்லிட்டு வந்துட்டாரு. மலேசியாவிலே பார்த்துருப்பீங்க. அப்ப எங்களுடைய பர்மிஷன் நாங்க கேட்கிறோம். இப்ப கூட சேலத்துல கேட்டோம். அவங்க என்ன பர்மிஷன் கொடுத்தாங்க? 5000 பேர் கீழேனா நாங்க உடனே கொடுத்துருவோம். 50,000 பேருனா எங்களுக்கு 40 நாள் ஆகும், 30 நாள் ஆகும். 40 நாள் ஆச்சுன்னா நோட்டிபிகேஷன் வந்துடும். நோட்டிபிகேஷன் வந்து அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சிடும். 40 நாளுக்கு ஒரு கூட்டம் போறதா இருந்தா எலெக்ஷனே முடிஞ்சிடும் எனக்கு. அப்போ அவங்களோட நோக்கம் என்ன? அப்போ அவங்களோட நோக்கம் 4000 பேர் வச்சு கூட்டத்தை நடத்துங்கிறாங்க. நாங்கள் உடனே பர்மிஷன் கேட்டோம். ஓகே, நாங்கள் 4000 பேர் வச்சு கூட்டத்தை நடத்திக்கிறோம். அதுக்கான இடத்தை நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்துங்க. இதுதான் நாங்கள் போலீஸை கேட்டுக்கோம். ஈரோட்டில் நாங்கள் சும்மா குறை சொல்ல போலீஸை. ஈரோட்டில் நாங்கள் பர்மிஷன் எடுத்து நடத்தினோம். அங்கே இருக்க எஸ்பி உண்மையிலே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. கரெக்டான மக்கள் பாதுகாப்பு கொடுத்தாங்க. நாங்கள் அமைதியாக இருந்தோம். ஆனால் கரூரில் அந்த போலீஸ் அப்படி சப்போர்ட் பண்ணலை. அதுக்கான என்கொயரி போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக சேலத்திலையும் போலீஸ் பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவர் ரோடு ஃபுல்லாவே நடக்கிறதுக்கு ரெடி. ஆனா மக்களுடைய பாதுகாப்பு காவல்துறை தான். நாங்க பர்மிஷன் இப்ப கூட 10 சிட்டிக்கு நாங்க பர்மிஷன் கேட்டு இன்னையில இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். காவல்துறை அனுமதி கிடைச்ச உடனே அவருடைய விசிட் ஒவ்வொரு நாளும் இருக்கணுங்கிறதா மக்களுடைய எதிர்பார்ப்பு, தலைவருடைய எதிர்பார்ப்பு. விவகாரத்துல வெள்ளை அறிக்கை வெளியிடணும் அப்படின்னு நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க. அரசுக்கு அதற்கான கெடு விதிக்கிறீங்களா? இப்ப சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் போது சட்டப்பேரவையில சிலர் கேள்வி எழுப்பலாம். தாவேகாவுடைய நிலைப்பாடு எப்படி? அதுதான் நான் சொல்றேன். டிஎன்பிசிங்கிறது 30 லட்சம் பேர் பதிவு பண்ணிருக்காங்க. 5 லட்சம் பேரை நான் வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஆட்சிக்கு வந்தாங்க. அப்ப எதிர்கட்சியா இருக்கிறவங்க எங்களுடைய கோரிக்கையும் சரி, மக்களோட கோரிக்கையும் சொல்லும் போது சட்டசபையை டிரான்ஸ்பரன்சியா நேரடியில் கொண்டு வாங்க. ஏன் இங்க இருக்க பத்திரிகையாளருக்கு முன்னாடி நேரடியில் ஒளிபரப்புனா என்ன பிரச்சனை? ஒரு எதிர்கட்சி தலைவரோ ஒரு எம்எல்ஏவோ பார்த்து முதலமைச்சர் பார்க்கும்போது டிஎன்பிசி 10 இது வரைக்கும் எல்லா முதலமைச்சர்களும் பேசியிருக்காங்க. சரி, இதுக்கு முன்னாடி இந்த முதலமைச்சர்கள் ஜனநாயகமற்ற முதலமைச்சர் நேரில் ஒளிபரப்பு, இதே முதலமைச்சர் இன்னைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. முதலமைச்சர் ஆயிட்டால 4 வருஷம் ஆச்சு, நேரில் ஒளிபரப்புங்க. யார் வேணா கொஸ்டின் கேட்கட்டும், பதில் சொல்லுங்க. எதனால நிப்பாட்டணும்? 30 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தோமா, வேலை கொடுக்கலையா?
அப்படிங்கிறது பதில் சொல்லட்டும். நேரலையில் முதல் ஒளிபரப்பட்டோம், அப்ப ஆட்டோமேட்டிக்கா பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவங்க பதில் சொல்றாங்களா இல்லையான்னு தெரியும். ஏன் எல்லாம் மறைச்சு வைக்கணும் சட்டசபையிலங்கிறத வைக்க. ஒரு அரசு நிர்வாகம் டிரான்ஸ்பரன்சியா செயல்பட்டாதான் ஊழலை ஒழிக்க முடியும். ஊழலை ஒழிக்கணும்னா டிரான்ஸ்பரன்சியா முதல் சட்டசபை சட்டமன்றத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை ஒளிபரப்பணுங்கிறது எங்களோட கோரிக்கை. அதுல எல்லாரும் கொஸ்டின் கேட்கணுங்கிறதா எங்களுடைய இல்ல. அதாவது இல்ல, நாங்க முழுக்க மக்கள் மன்றத்தை நோக்கி போயிட்டோம். தலைவர் வந்து சேலம் போறாரு, ஒவ்வொரு வாரமும் ஒரு விசிட் இருக்கு. அங்க மக்கள் மன்றத்துக்கு முன்னாடி எல்லா கொஸ்டின் எழுப்புவாங்க. இளைஞர்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கொஸ்டின் கேட்கும் பொழுது இன்னைக்கு அவர் பேசினாலே 5.5 கோடி பேர் பாக்குறாங்க. இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகும்போது உங்களுடைய சேனல் ஓனர்ஸுக்கே தெரியும். அப்படி இருக்கும்பொழுது எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் மக்கள் மன்றத்துக்கு தான் நாங்கள் கொண்டு போவோம். இதை வந்து எலெக்ஷன்ல மிகப்பெரிய லெவல்ல ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவோம். விஜய் அவர்களுடைய பேச்சில் இதுவரைக்கும் குற்றச்சாட்டுகள் இருந்தது, ஆனா ஒரு சொல்யூஷன் கிடையாது. நான் வந்து இதை பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன் கிடையாது. சொல்யூஷன் சோசியல் மீடியா விமர்சனத்துக்கு தான் பதில் சொல்றாரு. இது ஒரு வீட்டை விட்டு வெளியே வராத விமர்சனத்துக்கு பதில் சொல்றாரு. அவர் 10 நிமிஷம் பேசுறாருன்னு சொன்னதுக்கெல்லாம் பதில் சொல்றாரு தவிர அரசு எந்த இடத்துல எங்க பிரச்சனை இருக்குதுன்ற அடிப்படை பிரச்சனைகளை பத்தி சொல்லல. சென்னை நகரத்துல பாத்தீங்கன்னா தினம் ஒரு நாளுக்கு ஒரு போராட்டம் நடந்தது. போராட்டத்தை பத்தியும் பேசல, போராட்டத்துக்கு களத்துக்கும் விஜய் அவர்கள் வரல. இப்படி அவர் இந்த சோசியல் மீடியா கண்டென்ட் இந்த ஹெட்லைன் ஸ்பீச்சா தான் இருக்குது. என்னைக்கு தமிழக அரசியல் களத்துல மக்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்பீச்சா இருக்க போது, என்னைக்கு களத்துக்கு வர போறாரு? அவருடைய ஸ்பீச் தாக்கத்தை ஏற்படுத்தலன்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் ஏன் லைவ் போடுறீங்க? அதாவது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஒரே ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க. அது உங்களுடைய விமர்சனம்ங்கிறது உங்களுடைய பார்வை. நீங்களும் திமுகவோட சோசியல் மீடியா பார்த்துட்டு கொஸ்டின் கேட்க கூடாது. அவருடைய பேச்சு வந்து தாக்கம் ஏற்படுத்தலைன்னா 5 கோடி பேர் எப்படி டிவியில பார்ப்பாங்க? இல்லைன்னா நீங்க மித்த எந்த தலைவர்களை வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் 10 மணி நேரம் 12 மணி நேரம் நீங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்றீங்க? பீப்புளோட எங்கேஜ்மெண்ட் இல்லாம நீங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ண முடியுமா? நீங்க தான் கூட வரீங்களா? சரி, ஃபுல்லா வரீங்களா? எங்களோட காலையில 10 மணில இருந்து நைட் 12 மணி வரைக்கும் பக்கத்துல வேன்ல நீங்க உங்க முகம் தானே தெரியுது. அப்போ பப்ளிக்கோட என்கேஜ்மெண்ட், ஒவ்வொரு நேரமும் பப்ளிக்கோட என்கேஜ்மெண்ட் ஒவ்வொரு தலைவருக்கும் உரிமை இருக்கு. எந்த பிரச்சார களத்தை எப்படி உருவாக்கணும்? பெரியார் ஒரு பிரச்சார களத்தை உருவாக்குவார், அண்ணா உருவாக்குவார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சார களம் இருக்கும். இன்றைக்கு பிரச்சார களம்ங்கிறது மொபைலுக்கு போயிருச்சு. எல்லாரும் பழைய அப்டேட்ல இருக்காங்க. நாங்க ஒவ்வொரு அவருடைய ஒவ்வொரு நிகழ்வையும் ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கு கைபேசிக்கு வந்து அவர் பேசுறதெல்லாம் போயிருச்சு. அதை நோக்கி சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க சொல்றீங்களா சொல்யூஷன் என்ன? தேர்தல் அறிக்கையில தான் அவர் சொல்யூஷன் சொல்ல முடியும். அவர் முதலமைச்சராக நான் வரும்பொழுது, இந்த ஆட்சி நிர்வாகம் வரும்போது எப்படிலாம் இந்த அரசு இருக்குங்கிறத ஒரு மேனிஃபெஸ்டோல தான் சொல்ல முடியும். ஒவ்வொரு துறையில நாங்க என்னென்ன செய்வோம், என்னென்ன மாற்றங்களை உருவாக்குங்கிறத அவர் கண்டிப்பா பதிவு பண்ணுவார். மேனிஃபெஸ்டோல வந்து ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரிய வரும். வரக்கூடிய பிரச்சாரங்கள் மூலமா நாங்க சொல்லுவோம். தேர்தல் நெருங்கிட்டே இருக்கு, இன்னமும் காவல்துறை பர்மிஷன் கொடுக்கல, அந்த மாதிரியான பேச்சுகளே இருக்கு. ஏன் மக்களை நேரடியா சந்திக்கிறதுக்கு எது காவல்துறை பர்மிஷன் கொடுக்கணும்? நீங்க அரேஞ்ச் பண்ணலாம், மக்கள் சந்திப்பு இல்லாம நிர்வாகிகள் சந்திப்பு. இல்ல அதுதான் சொல்றேன். மித்த தலைவர்களுக்கும் இங்க இருக்கு என்ன பிரச்சனைனா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெருவில் நாங்க வந்து ஒரு 20,000 பேர் மக்கள் வராங்கன்னா திடீர்னு 50,000 பேர் வரக்கூடிய இடத்துல காவல்துறை சப்போர்ட் இல்லாம நம்மளால எங்க தலைவர் வச்சு கூட்டத்தை பண்ண முடியாது. இதுதான் பிரச்சனை. ஆல்ரெடி ஒரு பிரச்சனை நாங்க பாத்துட்டோம். நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை. ஒரு தெருவில் வந்து அந்த இடத்துல மேக்ஸிமம் 10,000 பேர் நிக்கலாம். ஆனா அன்னைக்கு ஃப்ளோ எவ்வளவு போச்சு நம்மளால கால்குலேஷன் கூட பண்ண முடியாது. நீங்க என்ன வேணா விமர்சனம் பண்ணலாம், இந்த மக்கள் வந்து ஓடி வராங்க பாக்குறாங்க, அவர் வந்து ஃபேன்ஸா வராங்க அப்படின்னு. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய கமிட்மெண்ட். நீங்க திருவாரூர் கிரௌட் நீங்களும் வந்தீங்களா, எல்லாரும் பாத்தீங்களா? திருவாரூர் கிளப் ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, கலைஞர் பிறந்த ஊர், ஒட்டுமொத்தமா கலைஞர் பிறந்த ஊர் அன்னைக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் முடங்குச்சு. அப்ப மக்களுடைய கமிட்மெண்ட் இருக்க இடத்துல மக்களுக்கான பாதுகாப்போட தான் வந்து எங்களுடைய தலைவர் செல்ல முடியும். இது ஒரு பேஸ். இதுதான் நாங்க பதிவு பண்ணிட்டே இருக்கோம். இப்ப பர்மிஷன் வந்து சேலத்துல கொடுத்துட்டாங்க. அதுலயும் நாங்க சொல்லியிருக்கிறோம், மக்களுக்கு வந்து எல்லா மக்களுக்கும் அழைப்பு கிடையாது, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் மட்டும்தான் நம்ம வந்து பதிவு பண்ண போறோம். ஏன்னா அதுதான் காவல்துறை வந்து கண்டிஷனே போட்டிருக்கு. இவ்வளவு பேர் தான் வரணும், 4,500 பேர் தான் வரணும், அதுக்கு மேல வந்தா நாங்க வந்து பர்மிஷன் 30 நாள் ஆக்கணும்னா நாங்க எப்படி பாண்டிச்சேரியில் லிமிட் பண்ணமோ காவல்துறையோடைய கோரிக்கையும் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கியோடைய அரசியல் சுச்சுவேஷனுக்காகவும் அவர் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட் விசிட் பண்றதுக்காக நாங்க வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கோம். ஒவ்வொரு வாரமும் நாங்க பர்மிஷன் வாங்கி அவர் விசிட் நாங்க வந்து முதல் திமுக பேச்சுவார்த்தை பண்ண சொல்லுங்க. என்ன பார்த்து கட்சி கேட்டுறீங்க? காங்கிரஸோடைய கிரீஷ் சார் வந்து 2 மாசமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அறிவாலயத்துக்கு வெளியே பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு. எப்ப பார்த்தாலும் 2 கட்சிக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது, நாங்க வந்து செக்குலரிசம் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லுவாங்க, உருட்டுவாங்களே என்னென்னமோ இந்தியா கூட்டணி, மத சார்பற்ற கூட்டணி, திடீர்னு அப்பப்போ ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு மேலே நின்றுட்டு இருப்பாங்க. ஆனா அங்கிருந்து
காங்கிரஸ் தலைமை வந்து பேச்சுவார்த்தை குழு அனுப்புவாங்க. ஆனால் கேட்டு அறிவாலயத்துக்கு வெளியே நிற்க வச்சுட்டு அவங்க பாடி நின்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க கேட்ட திறக்கவே மாட்டாங்க. மொதல் கூட்டணியில இருக்கிறாங்க, அங்க பேசட்டும், அதுக்கப்புறம் நாங்க தலைவர் 234 தொகுதியிலையும் மனு வாங்க சொல்லிட்டாரு. எங்களுடைய பிரச்சாரத்தை நாங்கள் உருவாக்கிட்டோம். உங்களுக்கு தெரியும், 1 மணி நேரத்திலேயே 10,000 அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபுல்லாகி ஆன்லைனில் போட்டுட்டோம். யார் வந்து ஆஃபீஸ் வராதிங்கன்னு சொல்லிட்டோம். இது வரைக்கும் எந்த கட்சிக்கும் இந்த மனுவை வாங்குறதுக்கு, இப்போ எலெக்ஷன் நிற்கிறதுக்கான மனுவை வாங்குறதுக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததில்லை. நீங்களே பார்த்துருப்பீங்க. நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கோம். 234 தொகுதியிலும் நாங்கள் தனியாக நின்றே வெல்ல முடியும். நட்பு சக்திகள் வந்தால் நாங்கள் வரவேற்பு மட்டும்தான் சொல்ல தவிர விஜய் அவர்கள் பேசுறதுல லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. மற்ற தலைவர்கள் பேசுறதை விட அவர் பேசுறதா வந்து நிறைய பேர் பாக்குறாங்க மக்கள். ஆனா அந்த மக்களுக்கு பாஜக செய்யக்கூடிய அநீதிகளை விஜய் வந்து கடத்த மறக்கிறாரா? இல்ல ஒரு நிமிஷம் இல்ல, நீங்க பட்ஜெட் அதாவது ஒரு நிமிஷம் இல்லைங்க. கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணது ஒரே கட்சி நாங்க தான். கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ண முதல் நாள் கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணது யாருன்னு? டிவிகே மட்டும்தான். திமுக எல்லாம் டிக்ளேர் பண்ணல. அவங்க 99 சேர்ந்தாங்க. இல்லைங்க 90 விசிகே வந்து பிஜேபி கூட்டணி இல்லையா? என்னது பிஜேபி கூட்டணி இல்லையா? நல்லா தெரியுமா? முன்னாடி இருந்தாங்களா? முன்னாடி இல்லைங்க. எல்லா கட்சிகளும் பிஜேபி கூட்டணி முன்னாடி இருந்தாங்களா இல்லையா? சொல்லுங்க. நாங்க புது கட்சி. கால சூழ்நிலைக்கு ஏற்ற பேர்ல பிஜேபி கூட்டணி இங்க இருக்க எல்லா கட்சியும் இருந்திருக்காங்க. கரெக்டா இல்லையா? நீங்க சொல்ற எல்லா கட்சியும் இருந்திருக்காங்க. கம்யூனிஸ்ட் தோழர்கள் தவிர, காங்கிரஸ் தவிர எல்லாரும் இருந்திருக்காங்க. அது அன்னைக்கு இருந்த அரசியல் நிலைப்பாடு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் முதல் நாளே கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணிட்டார். அப்போ முதல் நாளே தெளிவு பண்ணிட்டார். எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லை. பிரச்சனை அடிப்படையில் எல்லாத்துக்கும் குரல் கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி குரல் கொடுத்ததுனால தான் உங்களுக்கே தெரியும். நீங்க சொல்றீங்களா திமுக பயங்கரமா எதுக்குதா? திமுக எதுக்குதா? நீங்க உங்ககிட்டே நான் கேட்கிறேன், திமுக எதுக்குதா? ரெட் ஜெயின் யாருது சொல்லுங்க, வாயத்தன்னு சொல்லுங்க. ரெட் ஜெயின் யாரு? இன்பநிதி யாரு? இல்ல சொல்லுங்க. நீங்க தானே கேள்வி கேட்டீங்க, அது பதில் சொல்லுறேன். நீ கேள்வி கேட்டீங்க, நானும் எப்பயுமே பதில் சொல்றேன். அண்ணே உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லி தானே இருக்கிறேன். அதுதான் அதாவது அண்ணா நான் பேசுறேன். அண்ணா நான் பேசுறேன். உங்க கேள்வி நானே பதில் சொல்றேன். எப்பயுமே பத்திரிகையாளர்னா கேள்விகள் நான் பதில் சொல்லல, ஒரு இன்டராக்ஷன் வச்சுக்கலாமே. இது இன்டராக்ஷன் தான். இது என்ன ஏன் பத்திரிகையாளர்னா நீங்க எப்படியே அடிச்சுட்டே இருப்பீங்க, பதில் சொல்லிட்டே இருக்குமா? அப்படி கிடையாது. நீங்க கேள்விகளுக்கு எனக்கு தோணுச்சுன்னா நான் நட்பு நானும் கேள்வி கேட்கிறேன். அப்போ உதயநிதியோட பையன் யாரு? இல்ல இல்ல பிரதர், நான் என்ன நான் கேள்வி கேட்டுக்கு பதில் சொல்லுங்க பிரதர். யாருன்னு கேட்டேன். இன்பநிதி யாருன்னு கேட்டேன். இன்பநிதியோட தாத்தா யாரு? இல்லங்க நில்லுங்க. இந்த கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அது ஏன் முக ஸ்டாலின் சொல்றதுக்கு ஏன் பயப்படுறீங்க? சொல்லுங்க, கொஞ்சம் வாயத்தான சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க பிரதர். நான் ரொம்ப சீரியஸா ரொம்ப சீரியஸா வரீங்க. ஜாலியா பேசுங்க மேடம். இல்ல மேடம் ஒரு நிமிஷம் இல்லை மேடம். நான் அதுதான் பதில் வரேன். அதாவது இங்க என்ன அரசியல் நடந்திருக்கு நான் பதில் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு நிமிஷம் இல்ல, அதுதான் சார். ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஜாலியா தான் பேசிட்டு இருக்கேன், நான் ஒன்னும் சீரியஸா பேசல. அப்ப இன்பனுடைய தாத்தா யாரு? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். ஓகேவா? அந்த படத்தை யார் ரிலீஸ் பண்றா இன்னைக்கு? யார் ரிலீஸ் பண்றா? இன்பநிதி, ரெட் ஜெயண்ட் அவங்க ஃபேமிலி ரிலீஸ் பண்றாங்க. அவங்க படம் ரிலீஸ் ஆயிடுச்சா? பொங்கல் முடிஞ்சு ஜாலியா ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்களா? வியாபாரம் பண்ணி முடிச்சிட்டாங்களா? அது பர்மிஷன் யாரு கொடுக்கணும்? பொதுவாக சொல்லுங்க. யூஏ சர்டிஃபிகேட் யாரு கொடுக்கணும்? அந்த கேள்வி கேட்டது கொஞ்சம் பதில் சொல்லுங்க. சென்ட்ரல் தானே. எங்க படம் என்னாச்சு? எங்க படம் நீங்க சொல்றீங்களே பிஜேபியோட மறைமுக, பிஜேபி மறைமுகம் இருந்தால் முதல் நாளே எங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்க முடியும். இன்னைக்கு வரைக்கும் ஏன் கோர்ட்டுக்கு போனோம்? இன்னைக்கு வரைக்கும் ஏன் சண்டை போடணும்? லாஸ்ட் பொதுக்கூட்டத்தில் என்ன சொன்னாரு? நாங்கள் எந்த அழுத்தத்துக்கு நான் பயப்பட மாட்டேன், என்னுடைய அரசியலை நான் சரியாக செய்வேன், டெய்லி அறிக்கை ஒரு அரசியல் கிடையாது, மாற்றத்துக்காக நான் வந்திருக்கேன், டெய்லி டுட்டு போகிறதுக்காக நான் வரல, மாற்றத்துக்காக வந்திருக்கேன். நூங்கம்பாக்கத்துலையோ இல்லை மவுண்ட் ரோட்லையோ போய் சும்மா ஒரு 300 பேர் வச்சு போர்டு பிடிச்சிட்டு நானும் போராட்டம் பண்ணேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போய் அதே கட்சி கூட சேர்றதுக்கு நாங்கள் போராட்டம் பண்ணல. எங்களுடைய போராட்ட வலிமை, எங்களுடைய பிரச்சார வலிமை மக்கள்கிட்ட சொல்லணும். மக்கள்கிட்ட சொல்லும் போது கரூருக்கு அப்புறம் பிரச்சனைகளை இந்த அரசு தான் உருவாக்குச்சு. எஸ்ஓபி போட்டது இந்த அரசு. இந்த எஸ்ஓபி ஒரு டிக்டேட்டர்ஷிப்புக்கான ஒரு எஸ்ஓபி ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க. இந்த எஸ்ஓபி தப்பு நீங்க சொல்லுங்க. ஏன் இந்த பத்திரிகையாளர் சொல்லல?
ஒரு கட்சி வந்து 30 நாளுக்கு ஏன் பர்மிஷன் வெயிட் பண்ணணும்னு ஏன் சொல்றீங்க? கேட்க வேண்டியதானே? மக்கள் பாதுகாப்புக்கு அந்த கட்சி தான் வந்து யார் ஏற்பாட்டாளர்களோ அவங்க தான் பொறுப்புன்னு ஏன் சொல்லணும்? அப்ப நாளைக்கு திருப்பி ஒரு பிரச்சனை இருக்குன்னு அந்த பழியை நம்ம மேல போடணும். அப்ப பிஜேபியோட நாங்கள் ஒரு துணையா இருந்திருந்தா இந்நேரம் இல்ல ஏன் எப்ப பேசல, எந்த பிரச்சனைக்கு பேசலன்னு சொல்லுங்க. பட்ஜெட் ஒரு நிமிஷம் பட்ஜெட் முடிஞ்ச அடுத்த நாள் காலையில எங்களுடைய மாநில நிர்வாகி நிர்மல்குமார் என்ன பேசினாரு? ஒரு நிமிஷம் நில்லுங்க. கட்சியோட நிர்மல்குமாரோட வாய்ஸும் சரி, ஆதவர்ஜனோட வாய்ஸும் சரி, கட்சியில யார் பேசினாலும் தலைவரோட அனுமதியிலும் பேசணும். எங்களோட கட்சியோட நிலைப்பாடு டிக்ளேர் பண்ணிட்டாரு அவரு. இந்த பட்ஜெட்டை பத்தி டிக்ளேர் பண்ணிட்டாரு. தமிழ்நாட்டுக்கு எப்பயுமே அநீதி ஏற்படுத்தக்கூடிய பட்ஜெட்டும் டிக்ளேர் பண்ணிட்டோம். இது நாங்க தெளிவா இருக்கிறோம். யார் மறைமுக கூட்டணியில் இருக்காங்கிறது நான் உங்க முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். எங்க படம் இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்ல நின்றுட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு ஒன்றிய அரசு கூடிய சர்டிபிகேட் வாங்க நாங்க போராடிட்டு இருக்கோம். ஆனால் சார் அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு தலைவர் இது அரசியல் ஆக்காம இது சினிமா தொழில் வேணாம், நான் இதை பத்தி நான் கொண்டு வரல, நான் மக்களுடைய பிரச்சனையை நான் மக்களோட அட்ரஸ் பண்ணணும். அன்னைக்கு அட்ரஸ் பண்ணிட்டாரு. நான் எந்த அழுத்தத்துக்கு வர மாட்டேன், மக்களுடைய பிரச்சனை பேசணும். லாஸ்ட் மீட்டிங்ல பேசிட்டாருல அவரு, 3ஆம் ஆண்டு தான் ஓப்பனா பேசினார்ல. அப்ப என்ன சர்டிபிகேட் வாங்கிட்டு பேசினாரா? சர்டிபிகேட் வாங்காம தானே பேசினாரு. அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. நீங்க குழப்பிக்காதீங்க அவரோட நிலைப்பாடு பத்தி. காலை 12 மணில இருந்து போராடு. நீ தான் பிரச்சாரத்துக்கு வந்துட்டு இருக்க. அடுத்த முடிச்சிடறேன். இந்த பிரச்சனையை தாவேகா நடிகர் விஜய்க்கான பிரச்சனையா பாக்குதா அல்லது தாவேகா தலைவர் விஜய்க்கான பிரச்சனையா ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கான பிரச்சனையா பாக்குது? ஒரு தொழிலை ஒரு மூவியை ஒரு தொழிலை யாரு செய்தாலும், இப்ப கூட அதிமுக சொல்லுது போன தாட்டி நாங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணோம், எங்களுக்கு அவர் வந்து நம்பிக்கை இல்ல. இதுவே ஒரு தப்பு. தமிழ்நாட்டுல எந்த தொழில் யார் வேணா செய்யட்டும், அவங்க தொழிலை எந்த விதமான அரசியல் அழுத்தங்கள் இல்லாமல் தொழிலை செய்யணும். அப்படி ஒரு முதலமைச்சர் எங்க தலைவர் வருவார். இப்படியே இந்த அழுத்தங்கள், இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர்ஸ், என்ன வந்து ஒரு முதலமைச்சர் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி என்ன பார்க்கணும், இதை வந்து இவரை பார்க்கணும், இப்படி சொல்றதே ஒரு பயாஸான அட்மினிஸ்ட்ரேஷன். இது தப்புன்னு நாங்க சொல்றோம். இதை இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய சினிமா துறைக்கான பிரச்சனையா பாருங்க. அதுதான் நாங்க பதிவு பண்றோம். 30 வருஷம் உச்சத்தில் இருந்தார் விஜய். தான் துறையை பத்தி பேசல, தான் நடிச்ச படம் நேரடியா ஒரு குற்றச்சாட்டு விஜய் முன்வைக்காம மௌனம் காத்துட்டு வராரு. சட்ட ரீதியான போராட்டம் நடந்துட்டு இருக்குல்ல, சட்ட ரீதியான போராட்டத்தை பதிவு பண்ணிட்டு இருக்கோம்ல, ஓப்பனாக பதிவு பண்ணிட்டாரு அவரு. இது மாதிரி எந்த அழுத்தத்துக்கு வர மாட்டோம். அவர் நடிகர்ல இருந்து வெளியாகி ஒரு கட்சியுடைய தலைவர் ஆயிட்டார். கட்சியுடைய தலைவராகி மக்களுடைய பிரச்சனைக்கு போயிட்டார். வெறும் நடிகரா இருக்கும் பொழுது தன்னுடைய தொழிலாளர்களுக்காகவும் தன்னை நம்பி இருக்கக்கூடிய ப்ரொடியூசருக்காகவும் ஒரு பிரச்சனைனா போய் எந்த முதலமைச்சர்கிட்ட போய் நின்னாரு, ஃபைட் பண்ணாரு. ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரிக்காக. இன்னைக்கு ஒரு தலைவரான பிறகு ஒரு நிமிஷம் பதிவு பண்றது மட்டும் பதிவு பண்ண புரிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கு ஒரு கட்சி தலைவரான பிறகு தொழிலை தனியாக பிரித்து மக்களுடைய பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுதான் அந்த ஆண்டு பொதுக்குழுலயும் அவர் பேசினார். நெக்ஸ்ட் புதுசா கேளுங்க. நடந்த மேட்ச்ல வந்து விசில கிரீஸோடாக்கார் வந்து அங்க அழைப்பே கொடுக்க முடியாது, அறிவாலயத்து வாசலுக்கு வெளியே நிக்கிறாங்க. பனையூருக்கு அவங்கள வெல்கம் பண்றீங்களா? இது வரைக்கும் அவங்களோட பேச்சுவார்த்தை பண்ணீங்களா? அதையே பேச்சுவார்த்தை நடந்துச்சு நடக்கல அப்படிங்கறத ஒரு கட்டன் கிளியரா ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எந்த சேனல்? தென்னமலை. ஓகே, காங்கிரஸ் எங்களோட வரணும் நீங்க தான் விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப அதிகமா. எங்களோட நிலைப்பாடு மதசார்பற்ற சமூக நீதியை உருவாக்குவது, அப்படி ஒரு அரசை உருவாக்குவது. இதை நோக்கிய எந்த கட்சிகளா இருந்தாலும் நாங்கள் நட்பின் அடிப்படையில் வரவேற்போம். நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோம், 234 தொகுதியிலையும் நாங்கள் வலுவாக இருக்கிறோம். நட்பு சக்தியாக மதசார்பற்ற சமூக நீதிக்கான அரசை உருவாக்குவதில் ஏற்படக்கூடிய தலைவர்களோ தோழமைகளோ நாங்கள் எப்பொழுதும் வரவேற்போம். நீங்க சொல்ற திமுக காங்கிரஸ் என்ன பிரச்சனைனா, நான் சொல்லிடுறேன். திமுக என்ன பண்ணோம் அப்படின்னா, காங்கிரஸ் வந்து கிரீஷ் சார் வந்து சொல்லிட்டாரு டிசம்பர் 15 போய் டிசம்பர் 15 முடிச்சுன்னு நவம்பர் மாசம் போய் சொன்னார் முதலமைச்சர்கிட்ட. அப்ப காங்கிரஸ் மேல ஒரு மரியாதை இருந்தா, மதசார்பற்ற கூட்டணின்னு சொல்லுவாங்க, தலைவர்கள் மேல மரியாதை இருந்தா, இல்ல இந்த கூட்டணி வந்து இணைப்புல ஒரு உறவுல நம்பிக்கை இருந்தா அடுத்த நாளே குழுவை போட்டுடலாம். அவங்களுக்கு தான் இந்த உறவு மேல நம்பிக்கை இல்லையே. தொண்டர்கள்லாம் வேற பக்கம் போயிட்டாங்க. யார் பக்கம் போயிட்டாங்கன்னா எங்க பக்கம் வந்துட்டாங்க ஆல்ரெடி. அப்ப அந்த குழுவை ஏன் போட மாட்டேங்கிறாங்க? பயம் வந்துருச்சு. ஏன் பயம் வந்துருச்சு? முதல் முறையா காங்கிரஸ்ல திரு ராகுல் காந்தி அவர்கள் கிரீஷ் சோடங்கர்னு ஒரு சுயமரியாதை தலைவர் அமைச்சிருக்காரு. அந்த சுயமரியாதை தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு வந்து பக்கா டேட்டா தெரிஞ்சிச்சு. அதிமுக கூட்டணி, சாரி பாஜக கூட்டணி, தப்பா சொல்லிட்டேன், பாஜக கூட்டணி, திமுக கூட்டணி, புதுசா வந்த டிவிகே உடைய
எழுச்சி என்னன்னு காங்கிரஸ் டேட்டா எடுத்துட்டாங்க. எங்களுக்கு குறைஞ்சபட்சம், நான் சொல்றது குறைஞ்சபட்சம் 25% கிராஸ் பண்ணிட்டோம். எங்களுடைய இது 30% கிராஸ் பண்ணிட்டோம். அப்ப அந்த டேட்டாவை எடுத்து பார்த்துட்டு திமுகவுடைய ஓட் பேங்க் இன்னைக்கு 21% இருந்து 22% ஆயிடுச்சு. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, 67க்கு அப்புறம் காமராஜ் ஆட்சி உருவாக்கணும்னா இந்த ஆட்சியில அவங்க பங்கு பெறணும்னு நினைக்கிறாங்க. இது ஒவ்வொரு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தொண்டனுடைய 50 வருஷ கனவு. நடுவில் இருக்க தலைவர்கள் விட்டுருங்க, அந்த தலைவர்கள் இப்படி பேசுவாங்க அப்படி பேசுவாங்க. ஆனா தொண்டர்களோட விருப்பத்துக்கு கிரீஷ் ஓடங்கிறவர் வந்து குரல் கொடுக்கிறார். அந்த குரலை கேட்டவொடனே திமுக பயம் வந்துருச்சு. என்ன பயம்? ஐயோ ஆட்சியில் பங்கு அதிகார பங்கு கேட்டா மொத்த கஜனாவும் இன்னைக்கு குடும்பம் போயிட்டு இருக்கு, நாளைக்கு அமைச்சர்ல உட்காந்துட்டு கொஸ்டின் கேட்பாங்க. எனக்கு அப்புறம் என் பையன் தான் முதலமைச்சர் ஆகணும். இந்த கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவை பதவி கொடுத்துட்டா பிஜேபிக்கு பிரச்சனை, பிஜேபி உள்ள வந்துடும். எப்படி? காங்கிரஸ்க்கு அமைச்சரவை கொடுத்துட்டா முஸ்லீம் லீக்குக்கோ அண்ணன் ஜவஹர்லால் அண்ணனுக்கோ கம்யூனிஸ்ட் தோழர்களாக இருக்கிற வாசுகி அம்மாக்கோ விசிகேவில் இருக்க நம்ம தோழர்கள் அமைச்சரை கொடுத்துட்டா பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள வந்துடும். அவ்வளோ அழகான கால்குலேஷன் பார்த்தீங்களா திமுகக்கு? 40 வருஷமா களத்தில் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் இவங்களை முதலமைச்சராகிற கட்சிகளுக்கு அமைச்சரவையில் அமைச்சர் கொடுத்துட்டா பிஜேபி உள்ள வந்துடும். அதனால என்ன சொல்லிட்டாங்க, உடனே அக்கா கனிமொழி அமைச்சு கிரீஷ் ஓடங்கரை மாத்திருங்க. ஏன்னா அவர் வந்து எங்களுக்கு வந்து அடிமையா இல்லை, கொஞ்சம் ஃபேவரா இல்லை, காங்கிரஸ் கட்சிக்கு ரொம்ப ஃபேவரா இருக்காரு, இங்க இருக்கவங்க எல்லாம் திமுகவுக்கு ஃபேவரா இருக்காங்க, அதனால வந்து கொஞ்சம் மாத்துங்கன்னு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. கிரீஷ் ஓடங்கரை மாத்துங்கன்னு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தை போல கிரீஷ் ஓடங்கரை மாத்துங்கன்னு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் நான் முடிக்கல தோழர், ஒரு நிமிஷம் நான் கேட்டகள் முடிச்சிடுறேன். சோ பேச்சுவார்த்தையே இன்னும் ஆரம்பிக்கல. கிரீஷ் ஓடங்கரை எப்படி மாத்துன்னு திமுக சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு ராகுல் காந்தி ஐயா கேள்வி சொல்லியிருக்காரு, நான் கிரீஷ் ஓடங்கரை மாத்த முடியாதுன்னு சொல்லிதான் இப்ப லேட்டஸ்ட் தகவல். இந்த பிரச்சனை எல்லாம் மூடிட்டோம். அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் போய் இந்த கொஸ்டின்லாம் அங்க போய் கேளுங்க. ஏன் வந்து குழு போட மாட்டாங்கன்னா இந்த சூழ்ச்சியும் கூட்டணியில் இருக்க எல்லா தோழர்களும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எனக்கு தெரியும் நோட்டிபிகேஷன் மார்ச் மாசம் 6 to 10 வருதுன்னு வச்சுக்கோங்க. கரெக்டா மார்ச் 5ஆம் தேதி குழுவை போடுவாங்க. அந்த குழு என்ன பண்ணுன்னா காங்கிரஸுக்கு 26 தொகுதிக்கு மேல தரமாட்டோம், முடிஞ்சா கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. விசிகேக்கு 6 தொகுதிக்கு மேல கொடுக்க மாட்டோம், முடிஞ்சா கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முஸ்லீம் லீக்கா வாப்பா அவனுக்கு 2க்கு மேல கிடையாதுப்பா, அவ்வளவுதான். சிறுபான்மையில தோழர்களும் சொல்லக்கூடிய திமுக 2024 எத்தனை எம்பி உங்களுக்கு தெரியும்? சொல்லுங்க, எத்தனை எம்பின்னா? 22 எம்பி. கரெக்டா? 22 எம்பில ஏன் ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் கூட அப்பாயின்மெண்ட் பண்ணல? திமுக எத்தனை கோடி பேர் இருக்காங்க? 2 கோடி பேர் உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அந்த 2 கோடி உறுப்பினர்ல சிறுபான்மை தோழர்கள் இருக்காங்களா இல்லையா? ஏன் ஒரு முஸ்லீம் கூட வந்து திமுகல வந்து முஸ்லீம் தோழர்களை எம்பியா நின்று கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணல? ராஜிபா கொடுப்பாங்க, கூட்டணியில் இருக்கவங்க கொடுப்பாங்க, ஆனா திமுக இருக்கக்கூடிய முஸ்லீம் தோழர்கள் எம்பி ஆக்க மாட்டாங்க. ஆனா இவங்க தான் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலன். அந்த பாதுகாவலன் சொல்லக்கூடிய நடிப்பு தான் அவங்க படத்தை பிஜேபி ரிலீஸ் பண்ணோம், நாங்க ஹோல்டாகி நிற்போம். ஸோ கடைசி நேரத்து நோட்டிபிகேஷன் முன்னாடி குழுவை போட்டு ஒரு அழுத்தம் கொடுத்து இவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ வேற வழியே இல்லை அப்படின்னு. இது வரைக்கும் அதிமுக இருந்துச்சு, பிஜேபியோட சேர்ந்தனால வேற வழி இல்லை, இவங்களுக்கு சைன் போட்டு போக வேண்டிய நிர்பந்தம். இன்னைக்கு டிவிக்கு வந்த பிறகு குழுவும் போட முடியல, பேச்சுவார்த்தையும் ஆரம்பிக்க முடியல. பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சா எல்லாரும் இங்க வந்துருவாங்கன்னு ஒரு பயம். முதல் முறையா திமுகவுடைய வீக்னஸ் இங்கதான் தெரியுது. இந்த 10 வருஷம் திமுக கூட்டணி கட்சி தலைவராக இருக்க மு.க. ஸ்டாலினோட பயம் எங்க இருக்குன்னா, ஒரு பேச்சுவார்த்தை கூட குழு போறது கூட பயந்துட்டு இருக்காரு. பாத்தீங்களா? இங்கதான் இந்த கூட்டணியோட வலு இழந்துருச்சு. அதனால நாங்க 234 தொகுதி ஜெயிப்போம் நாங்க சொல்றோம். காங்கிரஸோடைய பார்வை எப்படி இருக்குன்னா, திருப்பி சொல்றேன், எங்களுடைய நீதி சமூக நீதி மதச்சார்பின்மைக்கான கட்சி. காங்கிரசும் சரி, கம்யூனிஸ்ட் தோழர்களும் சரி, விசிக தோழர்களும் சரி, தமிழ்நாட்டில் மத சார்பின்மைக்கும் சமூக நீதி பார்வைக்கும் அவங்களுடைய உழைப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. எங்களுடைய நிலைப்பாடும் அவங்களுடைய நிலைப்பாடும் கொள்கைகள் பெரிய வித்தியாசம் கிடையாது. இல்ல ஐப்பத்திகளா கொஸ்டின் கேட்க வேண்டாம். முதல் வந்து நான் தான் சொல்றேன், முதல் திமுக குழு போடட்டும்,
அவங்க இன்னும் திமுக அது அவங்க வந்தா ஏத்துறீங்களாங்கிறது ஒரு டாமினேட் கொஸ்டின் என்னை பொறுத்த வரைக்கும். திமுக கூட்டணியில் இருக்கவங்க அறிவாலயம் கதையை கொஞ்சம் ஓபன் பண்ணி பூட்டி வைக்காம குழுவை போட்டு அவங்களை கொஞ்சம் கேட்ல இருந்து உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்துங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அவ்வளவுதான். ஏன் தமிழக வெற்றி கழகத்தை பயன்படுத்தணும்? அவங்களுக்கான நியாயமான இன்னைக்கு திமுக 22% மேல ஓட் பேங்க் கிடையவே கிடையாது. இன்னைக்கு நான் திருப்பியும் சொல்றேன், விசிகேக்கு கிட்டத்தட்ட தலித் சகோதரர்கள் 1,20,00,000 பேர் இருக்காங்க. அப்போ 1,20,00,000 பேருக்கான ஒரு பிரதிநிதியா இன்னைக்கு தலித் மக்களுக்கு ஒரு பிரதிநிதியா 40 வருஷமா உழைச்ச இருக்கக்கூடிய நம்மளுடைய அண்ணன் திருமானனுக்கு 6 தொகுதினா இங்க எங்க சமூக நீதி இருக்கு? தலித் மக்களுடைய பிரதிநிதிகளுக்கு 6 தொகுதி கொடுத்தா எங்க சமூக நீதி இருக்கு? கம்யூனிஸ்ட் சோழர்கள் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெரும்பாலும் 70% தொழிலாளர்கள் ஒரு பிரச்சனைனா முன்னாடி போய் நிக்கிறாங்க. இதுக்கு திமுக தொழிலாளர் பிரச்சனைனா போராடினது கிடையாது. ஆனா அவங்களுக்கு 6 தொகுதி. முஸ்லீம் மக்கள் கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு தெரியும். அப்போ சிறுபான்மை மக்கள் இருக்கக்கூடிய 12% கிறிஸ்துவ தோழர்கள், இஸ்லாமிய சோழர்கள் 12% மக்களுக்கு எத்தனை தொகுதி? 2 தொகுதி. அப்போ திமுகவுடைய சமூக நீதி கூட்டணியிலே கிடையாது. தன்னுடைய அதிகாரத்தை வெறும் பணம் பலத்தை, என்கிட்ட பணம் இருக்கு உங்ககிட்ட பணம் இல்லை, எங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கூட்டணியே ஒரு சமூக நீதி இல்லாத கூட்டணி. இந்த கூட்டணியுடைய வலு தொண்டர்கள் திமுகவுடைய 4.5 வருஷத்துடைய நிர்வாக கோளாறு இல்ல, அவமானம். திமுகவுடைய அவமானம். நான் ஓப்பனா சொல்றேன், கம்யூனிஸ்ட் தோழர் சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டார். வாசுகி அம்மா மேல டாஸ்மாக் போராட்டத்துல எஃப்ஐஆர் போட்டு கைது செஞ்சாங்க. இதெல்லாம் இந்த கட்சியில இந்த திமுக காலத்துல நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் தொண்டர்களுக்கு தெரியும். இதனாலேயே தொண்டர்களுடைய பார்வை வேற இருக்கு, அங்க இருக்க கட்சி தலைவர்களுடைய பார்வை இருக்கு. அதோடைய முன்னேற்றம் தான் டிவிகேயோட மிகப்பெரிய முன்னேற்றமா நான் பாக்குறேன். அரசியல் கணக்கு உண்டா சார்? ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியை நேத்து ஒரு திருமண நிகழ்ச்சியில விஜய் பார்த்தாங்க. அதுல ஏதோ அரசியல் கணக்கு இருக்கா? இல்ல, அது ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு கல்யாணம், அது தனிப்பட்ட ஒரு நிகழ்வு. அது இருக்காது. சேப்பாக்கில் நடந்த மேட்ச்ல விசில் பேன் பண்ணிருக்காங்க, உள்ள எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு. எப்படி சார் பாக்குறீங்க? இன்னைக்கு சேப்பாக்கத்துல பேன் பண்ணுவாங்க, நாளைக்கு பஸ் கண்டக்டருக்கு பதிலாக விசிலுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் கொடுப்பாங்க என்ன, அப்புறம் போலீஸுக்கு விசில்லாம் பிடிங்கிருவாங்க. அப்படி ஜீவா போட்டாலும் போடலாம். என்ன எங்க பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விசில் இல்லைன்னா 2 கை வச்சு விசில் அடிச்சுட்டு இருப்பாங்க எங்க பசங்க. அதை அவங்க பாத்துக்குவாங்க. யார் வேணா கூட்டணிக்கு வாங்க, நாங்க அதிகாரத்துல பங்கு தரோம், நீங்க வெளிப்படையா ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க. ஆனா இப்ப நாள் ஆக எல்லா கட்சியும் கூட்டணி வராதப்போ நீங்க இப்போ திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகளுக்கு நீங்க சாஃப்ட் கார்னர் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல அதுக்கு என்ன காரணம்? திமுக வரலங்கிற காரணமா இல்ல அவங்க கூட்டணியில இருந்து ஒரு நிமிஷம். முதல் நாள்ல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு கட்சியோடைய அடிப்படை ஃபார்முலான்னு சொல்லலாம். ஏன் இந்த ஃபார்முலா வைக்கிறேன்னா, சந்திரபாபு நாயுடு அவர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இது இந்த மாநிலத்துல தான் அந்த அடிப்படை கொள்கை இல்லை. இப்ப எனக்கு இப்ப 2011 மேடம் ஜெயலலிதா அம்மா முடிவு பண்ணாங்க, எனக்கு கூட்டணி வேணாம், நான் தனியாவே நிக்கிறேன். 234 தொகுதியிலும் ரெட்டையில போட்டாங்க, தனியாவே நின்று ஜெயிச்சாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியல. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் தோழர்கள் சமூக நீதி மதசார்பணி மற்றும் சமூக நீதியின் அடிப்படையில் வரக்கூடிய தோழர்களோ எந்த தலைவர்களோ யாரா இருந்தாலும் ஒரு எதிர்காலத்துல ஒரு கூட்டணியோ இல்ல ஏதோ ஒன்று உருவாகும் பொழுது அப்ப அடிப்படை விதியா ஒன்று சொன்னார். கட்சி ஆரம்பிக்கும் போது முதல் நாள் சொன்னது அது அவர் ஆக்சுவலா. அப்ப எல்லோரும் சமம்னு நம்ம வெறும் தேர்தல் நம்மளுடைய கட்சியோடைய வாக்குறுதியா இருக்கக்கூடாது, நம்மளோட கூட பயணம் பண்ணவங்களோட இருக்கணும்னு சொன்ன ஒரு கட்சியோடைய அடிப்படை விதி அது. ஸோ அதை தான் அவர் சொன்னாரே தவிர இது கூட்டணி கணக்கு அந்த கால்குலேஷன் இந்த கால்குலேஷன்லாம் நீங்களே நினைச்சுக்கிட்டீங்க, அது கிடையாது. இல்ல, திமுகக்கு மேல நாங்க போயிட்டோம். உள்ளபடியா வாக்கு வங்கி நீங்க இன்னும் நிரூபிக்கல, இனிதான் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. இப்போ நீங்க அந்த விஷயத்தை அடிக்கடி முன் வச்சிட்டீங்கிறது உங்களுடைய பேராசைன்னு நாங்க எடுத்துக்கலாம், இல்லனா அரசியல் அனுபவம் இல்ல எந்த விதமான அனுபவமே இல்லாம ஒரு 18 மாசத்துல ஒரு துணை முதலமைச்சர் ஆகி அவர் தான் எதிர்காலம்னு சொல்லும் போது அவருக்கு பேராசைன்னு உங்களுக்கு தெரியாது. தன்னுடைய இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு கட்சியை 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பிரச்சாரத்தை உருவாக்கி மக்கள்கிட்ட போயிட்டு இவ்வளவு % ஓட் பேங்க் இருக்குன்னா மக்களுடைய ஆதரவை பேஸ் பண்ணி நாங்க ஒரு கால்குலேஷன் சொல்லிட்டு இருக்கோம். நான் பேசிட்டு இருக்கேன், அது அப்படி தேவையில்லை. நீங்க எம்ஜிஆரை பார்க்கும்பொழுது எல்லாரும் இதே தான், அண்ணன் செங்கோட்டையன் தான் கேட்டேன், அப்போ நான் பறக்கல அண்ணன் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நாங்கள் ரிசல்ட் வர வரைக்கும் யாருமே எங்களை நம்பல. நடிகர் கட்சின்னு சொன்னாங்க, அவர் பேச தெரியாதுன்னு சொன்னாங்க, விமர்சனம் பண்ணாங்க, ரொம்ப கீழ்த்தரமா பேசுவாங்க, அசிங்கமா வாய்க்கு வசுற மாதிரி திமுக மேடையில் பேசுவாங்க.
ஆனா இதெல்லாம் மீறி அன்னைக்கு தமிழக மக்களுடைய பெண்களுடைய ஓட்டு மூலியமா அவர் ஜெயிச்சாரு. இதே தான் என்டிஆரோட ஸ்டோரி. 83ல 98 என்டிஆர் வந்து கட்சி உருவாக்கும் பொழுது கேண்டிடேட்டே இல்லைன்னு சொல்லுவாங்க, இந்த கேண்டிடேட்லாம் ஜெயிப்பாரான்னு. ஆனா 200 தொகுதிக்கு மேல ஜெயிச்சார். ஸோ இதெல்லாம் வரலாறு. இந்த வரலாறு திருப்பி 50 வருஷம் உருவாகுங்கிறத தமிழக மக்கள் நம்புறாங்க, நாம நம்புறோம். அதை நாங்க உறுதியா மக்களுடைய எங்களுடைய பிரச்சாரத்தை சொல்றோம். நாங்க ஜெயிப்போங்கிறது மக்கள்கிட்ட நாங்க சொல்றோம். மக்களுடைய கமிட்மெண்ட்டும் அதனாலதான் அதிகமா இருக்கு. இப்ப இளைஞரணி மாநாடு போட்டாங்களே, அதனால மாநாட்டை நீங்க பாத்தீங்களா? எப்படி கூட்டிட்டு வந்தாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்போ ஒவ்வொரு கூட்டமும் திமுக வந்து ஒரு பஸ்ல இருந்தோ கவர்மெண்ட் பஸ்ல கூட்டிட்டு வராங்க, லாரியில கூட்டிட்டு வராங்க, மக்களை வந்து கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கே பெருசா பாக்குறாங்க. ஆனா இன்னைக்கு வந்து தலைவருடைய பிரச்சாரத்துக்கு லட்சக்கணக்கில் வரக்கூடிய, நீங்க மதுரை மாநாடு நீங்க எல்லாரும் வந்திருப்பீங்க, 350 ஏக்கர்ல எங்களுக்கு வந்து இது வரைக்கும் அப்படி தமிழக எந்த கட்சியும் அந்த ஒரு மாநாடு நடத்தினால அவ்வளவு பெரிய பப்ளிக் பிரசன்ஸ் இருந்தல. இதை நாங்கள் உறுதியாக நம்புறோம். இல்ல இந்த மாற்றம் எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு உங்களுக்கு புரியும், அன்னைக்கு நீங்க சொல்லுவீங்க. அன்னைக்கு நான் உங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூப்பிடுறேன். சார், ஜனநாயகத்துக்கு சட்ட போராட்டம் நடக்கிறதா சொன்னீங்க. ஆனா படக்குழு வந்து கேஸ வாபஸ் வாங்கியிருக்காங்க, ரிவைசிங் கமிட்டி போயிருக்காங்க. இல்ல அது ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்லயே சொன்னதுதான். நீங்க கமிட்டிட்ட போங்க, அது ரொம்ப டெக்னிக்கல் क्वेश्चंस, அது படக்குழு பாத்துக்கும். ஓகே, முடிச்சுக்கலாம். நம்ம திமுக கூட்டணியில நீங்க உங்க மரியாதை கிடைக்கல, நீங்க ரொம்ப அத பதிவு பண்ணீங்க, உங்களுக்கு எந்த மரியாதை கிடைக்கல, உங்களுக்கான சமூக நீதி கிடைக்கல. தேவக கூட்டணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கும், உரிய ஒரு சீட்டு கொடுக்கும். நீங்க அந்த பிரஸ் மீட்ல ஒரு கட்சியோட தொண்டனுக்கே வந்து சரிசமமான ஒரு மரியாதையும் ஒரு அன்பையும் எங்க தலைவர் கொடுக்கும் பொழுது, இந்த திமுக எப்பவுமே சொல்லுமே, நாங்க உங்களுக்கு தொகுதி கொடுக்குறோம், இது கொடுக்குறோம். சரிசமமான எல்லோருக்குமான ஒரு எப்படி சொல்றது, ஒரு அதிகார பரவலாகட்டும், ஒரு மரியாதையாகட்டும், அந்தந்த கட்சிக்கான கொள்கைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நிர்வாகமா கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும். அதுக்கான மரியாதை தலைவர் கொடுப்பார். தேனியில வந்து பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்தாரு. அப்போ வந்துட்டு தமிழக வெற்றிகளுடைய மாவட்ட செயலர் லெப்ட் பாண்டியவருடைய ஆதரவாளர் வந்து அவங்க அடிக்க போயிருக்காங்க. ஆனா எப்பவுமே தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு ஒரு மென்மையான போக்கு வந்து கையாளுவாங்க. அது நீங்களும் சரி, இப்ப தமிழக வெற்றிகளுடைய தலைவர் விஜய் அவர்களும் மென்மையா இருக்கு. இல்ல அதாவது சமீப காலமாகவே இப்ப வன்முறை நோக்கி தமிழக வெற்றி கழகம் வந்து செல்கிறதா சார்? எதை சொன்னீங்க? சரி விட்டுருங்க. தமிழக வெற்றி கழகம் வன்முறை நோக்கி போகணும்னு சொன்னா சிரிப்பா இருக்கு. அடி மேல அடி வாங்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாள் நாங்க. சோ அது வந்து திமுக சொன்ன ஊடகங்கள். அவர் கடுமையாக ஒருமையில பேசினாரு. எங்க கட்சி தொண்டர்கள் மிகுந்த வலியுடன் அந்த பக்கம் போயிருக்காங்க, யாரையும் அடிக்கலாம் போல. நீங்க அதை தயவு செஞ்சு தப்பா வந்து இன்டர்பிரட் பண்ணாதீங்க. நேற்று என்னுடைய ஸ்பீச்சிலே சொல்லியிருப்பேன், நமக்கான போட்டி திமுக அண்ட் தாவேகா, டிவிகே அண்ட் டிஎம்கே அப்படின்னு ஆல்ரெடி தலைவர் நிறைய இடத்துல பதிவு பண்ணிட்டாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக பல பேர்த்த உருவாக்கும். எங்களை வந்து ரொம்ப கடுமையாகவும் ரொம்ப கீழ்த்தரமாகவும் ரொம்ப கொச்சையான மொழியிலையும் பெண்களை ரொம்ப கேவலமாக பேசக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை திமுக உருவாக்கும். திமுக மட்டுமில்ல, திமுக சார்ந்த பல கட்சிகளை அவங்க உருவாக்குவாங்க. பொதுவாக ஒரு மேட்ச்னா களத்தில் 2 டீம் தான் விளையாட முடியும். நாங்கள் திமுக மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆடியன்ஸாக இருக்கவங்கள பார்த்து நாங்கள் பேசிட்டு இருந்தோம்னா எங்களுடைய கவனம் வந்து சிதறும். இதுதான் வந்து நேற்று எங்களுடைய மாவட்ட செயலர்கிட்டையும் நாங்கள் பதிவு பண்ணோம். உணர்ச்சி வசப்படக்கூடிய நேரம் இதுவல்ல. நம்மளுடைய இலக்கை தலைவர் வழியில் பொறுமையாக இருந்து இந்த தமிழக மக்களுடைய இந்த 4 வருஷம் பிரச்சனையால பல்வேறு சோதனையில இன்னைக்கு மாட்டிக்கிட்டு இருக்காங்க மக்கள். இந்த நிர்வாகத்தை மாற்றத்தை கொண்டு வரதுக்காக தான் நம்மளுடைய இந்த தேர்தல் பிரச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ எதை பற்றியும் கவலைப்படாம, இப்படி கூட தான் எம்ஜிஆர் வந்து ரொம்ப கடுமையாக கொச்சையாக திட்டினாங்க. ஆனால் அதுவே பெண்களோட ஆதரவாக மாறி மிகப்பெரிய ஒரு ஆதரவு உருவாக்குச்சு. எல்லா கொச்சை மொழிகளுக்கும் பதில் தேர்தலுடைய அந்த வெற்றி நாளில் பதிலாக எல்லாருக்கும் கொடுப்போம். எங்களுக்கு பொறுமையும் இருக்கு, நிதானமும் இருக்கு. அந்த நிதானம் மூலம் வெற்றியும் பெறுவோம். இதுதான் அவங்களுக்கு. கரூர் விஷயத்துல சிபிஐக்கு வந்து கோரி போடப்பட்ட பெட்டிஷன் வந்து போலி பெட்டிஷன் சொல்லி அந்த விக்டிம்ஸ் வந்து கோர்ட்ல ஆஜரானாங்க. நீங்க எல்லாம் வந்து திமுக வந்து மிரட்டி போட வச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்க சிடி நூறுகுமார் சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த விக்டிம்ஸ் வந்து அது ஒருத்தர் செல்வராஜ் வந்து அதிமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் தான் என்ன மிரட்டி வந்து என்ன கையெழுத்து போட வச்சார். ஃபர்ஸ்ட் சிபிஐ வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து என் பையனுக்கு அரசு வேலை வாங்கி தரேன்னு போய் சொல்லிட்டு என்னை ஏமாத்தி கையெழுத்து வாங்கி போட்டாருன்னு அவர் சொன்னாரு. ஷர்மிளா அவர்கள் வந்து அவங்க கணவன் வந்து என்னை குழந்தை 6 மாசமா இருக்கும்போது விட்டு போயிட்டாரு பன்னீர்செல்வம். ஆனா அவர் வந்து சிபிஐ வேணும்னு பெட்டிஷன் போடுறாரு. தாவேகாவும்
பன்னீர்செல்வம் தொடர்பு இருக்கிறாங்க, பன்னீர்செல்வம் தாவேக தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாரு, இப்படிலாம் அவங்க சொல்றாங்க. ஆனா நீங்க வந்து அது திமுக மிரட்டப்பட்டு போடப்பட்டு சொல்றீங்க. சீரியல் டிராமா மாதிரி இவர் தொடர்பு இருக்காரு, அவர் தொடர்பு இருக்காருன்னு சொல்றீங்களே, ஒன்றும் புரியல. ஒரு நிமிஷம், லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுங்க. சுப்ரீம் கோர்ட் பெட்டிஷனர் நான் தான், பாதிக்கப்பட்டது நாங்க தான், நாங்க போயிருக்கோம். நான் பேசுறது மட்டும் கேளுங்க. 41 குடும்பம் ஏன் குடும்பங்க? ஏன் இழப்பு? இது உங்க இழப்பு கிடையாது. பெட்டிஷனர் நானு பேசுறது கேளுங்க. ஒரு நிமிஷம் பேசுறது கேளுங்க. கேள்வி கேட்டா பேச விடுங்க. 41 குடும்பம் எங்க குடும்பம், எங்களை பார்க்க வந்தவங்க. திமுக குடும்பம் இல்ல. திமுக பிரிவில் தான் நடந்துச்சு. திமுக எஸ்பி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. 7:45 வரைக்கும் அது நடந்ததே தெரியாதான் அப்படின்னு சிபிஎல் என்கொயரியில் சொல்லியிருக்காரு. அது தெரியுமா உங்களுக்கு? பெட்டிஷனரா நான் போனேன். எங்களுடைய பெட்டிஷன் என்ன, இங்க எஸ்ஐடி போட்டாங்க, எப்படி போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும், எவ்வளவு கண்டம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதை பத்தி கொஸ்டின் கேட்டீங்களா எப்பயாச்சும்? அந்த பெட்டிஷன் யார் போட்ட? திமுகவுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்ல பெட்டிஷன் யார்? திமுக இருந்தா பெட்டிஷன் போட்டான். அந்த திமுக பெட்டிஷன் யார் போட வச்சாங்க தெரியுமா? மகேஷ் பொய்யாமொழி அந்த பெட்டிஷனை போட வச்சாரு. கேள்விக்கு பதில் சொல்லுங்க. லீகலா நிக்கிறீங்க, நானும் பதில் சொல்றேன். திமுக உள்ளடி அதுக்கு தாங்க வரேன். நீங்க கேள்வி கேட்டுறீங்க, நான் உள்ள ஆரம்பத்துல ஆரம்பிக்கணும்ல. நீ முதல்ல டக்குன்னு லாஸ்டா என்ட்ரி நான் என்ன ஃபர்ஸ்ட் எழுத முடியுமா? நான் எஸ்ஏ கேட்டீங்கன்னா பதில் நான் ஃபுல்லா சொல்லணும். நீங்க கேள்வி பதிலுக்கு எஸ்ஏ எழுதணும். அப்ப மதுரை இங்க சென்னையில வந்த ஜட்ஜ்மெண்ட் பெட்டிஷன் போட்டு திமுக போட வச்சு மகேஷ் பொய்யாமொழி. யார் நடிச்சது? முதல் நைட் வந்து மகேஷ் பொய்யாமொழி. யார் பலன் நடந்துச்சு? உதயநிதி. இதெல்லாம் சேர்ந்து கரூர் நடந்துச்சு. அப்ப அதுக்கு நாங்க இங்க எஸ்ஐடி நடக்கூடாது, நாங்க சுப்ரீம் கோர்ட் போயிருக்கோம். சுப்ரீம் கோர்ட்ல என்ன பெட்டிஷன்? எங்களோட பெட்டிஷன் மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் இதை விசாரிக்கணும். இதுதான் எங்களோட பெட்டிஷன். சுப்ரீம் கோர்ட் மானிட்டரிங் பண்ணும். இதுதான் எங்களோட பெட்டிஷன். இதை பாதிக்கப்பட்டவங்க 4 பேர் கேஸ் போட்டாங்க. திமுக பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒருத்தனை நைட்டை எப்படி நைட்டுக்குள்ள தூக்கி எப்படி காசை கொடுத்து மிரட்டி எப்படி உட்கார வைக்கணும்னு தெரியும். 4 பெட்டிஷன்ல 4 பெட்டிஷன்காரங்களும் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. நாங்க பெட்டிஷன் எங்க பெட்டிஷன் மட்டும் தான் பண்ண முடியும். உச்சநீதிமன்றத்துடைய மூத்த வழக்கறிஞர் எங்களுக்காக ஆர்குமெண்ட் பண்ணாரு. அந்த பெட்டிஷன்ல பாதிக்கப்பட்ட 4 பேர் வந்தாங்க. 4 பேர்ல திமுக காரன் நைட்டோட நைட்டா தூக்கிட்டாங்க. தூக்கி பதில் வந்து ஆன்லைன்ல பண்ண வச்சாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு, இதை நாங்கள் விசாரிக்கிறோம் சொல்லிட்டு இந்த கேஸ் சப்ஜுடிஷியல்ல இருக்கு, அதாவது விசாரணையில் இருக்கு. அது உண்மை வரும்போது உங்களுக்கு தெரியும். என்கிட்ட எதுக்கு இந்த கொஸ்டின் கேட்கணும்? சுப்ரீம் கோர்ட் விசாரணை இருக்கும்போது, சுப்ரீம் கோர்ட்ல விசாரணை இருக்கும்போது நீங்களும் பேச முடியாது, நானும் பேச முடியாது. ஆல்ரெடி அந்த கோர்ட்ல விசாரணை போயிட்டு இருக்கும் பொழுது அங்க ரிஜிஸ்ட்ரி தான் விசாரிப்பாரு. அதை பத்தி எனக்கு தெரியாது. நீங்க பெட்டிஷனர் தான் போய் கேட்கணும். இல்ல சார், நான் தான் உங்களை முதல்ல பேட்டி எடுத்தேன். அவங்க சர்மிளான்றவங்க செல்வராஜன்றவங்க நான் தான் முதல்ல ஐயா திமுக ஒரே நைட்ல அந்த ஊர்காரங்களே சொன்னது 6 மாசம் குழந்தையா இருக்கும்போதே பன்னீர்செல்வம் போயிட்டாரு. உங்க டிவிகேவை சேர்ந்த நிர்வாகிகள் என்கிட்ட பேட்டி கொடுத்திருக்காங்க. அருண்ராஜ் ஐஏஎஸ் அவர்கள் வந்து அவருக்கு கிட்ட வந்து பன்னீர்செல்வம் பேசினாங்க இத பத்தி. அவரை சொல்லியிருக்காரு, சர்மிளா அந்த குழந்தை வந்து 6 மாசம் இருக்கும்போது சர்மிளா விட்டு வந்து அந்த பன்னீர்செல்வம் போயிட்டாரு, அவரு போட்டிருக்குது பொய் பெட்டிஷன் சொல்லி. நீங்க சொல்றது எல்லாமே உச்ச நீதிமன்றத்தோட விசாரணையில் இருக்கு. நாங்க மிரட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு காமெடியா இல்லையா? ஏங்க செந்தில் பாலாஜி ஒரு ஏங்க திமுக மிரட்டி இருக்காங்க, அதனால ஒரு நிமிஷம் உண்மைதாங்க. ஒரு நிமிஷம் இல்லைங்க. செந்தில் பாலாஜி யாரை மிரட்டுவார், என்ன பேச வைப்பாருன்னு இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும், தமிழக மக்களுக்கும் தெரியும். நெக்ஸ்ட் எல்லாமே ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன்லயே வந்து இப்போ வந்து போர்ட்டல் வந்து முடங்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஸ்பீடா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு வாரமும் முடியும் போது ஒவ்வொரு வாரமும் வந்து நம்ம தலைமை கழகத்துல ரிலீஸ் பண்ணுவோம். மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட 30,000-40,000 சொல்லிட்டு போயிட்டே இருக்கு, கவுண்டிங் போயிட்டே இருக்கு. ஸோ கண்டிப்பா 1 லட்சம் பேரை தாண்டுங்கிறது தமிழ்நாட்டு முதல் முறையில் 1 லட்சம் பேர் தாண்டுங்கிறது நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஸோ முடிச்சுக்கலாம். அதெல்லாம் திமுகவோட வாரிசு கட்சியில போய் சொல்லி பாருங்க. இங்கெல்லாம் அப்படி கிடையாது. தலைவர் ஒவ்வொரு வேட்பாளர்கிட்டையும் தனிப்பட்ட முறையில வேட்புமனு யார் கொடுத்திருக்காங்களோ அதுல வந்து ஒரு கமிட்டி போட்டு அதுல இருந்து கரெக்டா கொண்டு போய் தலைவருடைய முழு வியூல அவரு தான் வேட்பாளர் தேர்ந்தெடுக்க போறாங்க. அதுதான் உண்மையான விஷயம். இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, அவங்க கிட்ட போனா வந்து கிடைக்கும், இவங்க கிட்ட காசு கொடுத்தா கிடைக்கலாம். திமுக கிடையாது, இதெல்லாம் திமுக கிடையாது, இது தாவேகா. அடிப்படையில் சாமானிய மக்களும் எம்எல்ஏ ஆகணும் தலைவர் நினைக்கிறாரு. அதை நோக்கி தான் போறோம். இல்ல அதெல்லாம் வந்து வேட்பாளர் ரொம்ப தலைவர் வந்து டிக்ளேர் சரி எங்க சொல்றீங்களா? நிப்போம்.